Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஓம். அன்னை அவள் மீண்டும் வந்தாள், அன்பிலே நான் மிதந்தேன், என்னை இன்றும் ஏற்றுக்கொண்டாள், ஏழையை பிள்ளை என்றாள். அன்னை அவள் மீண்டும் வந்தாள், அன்பிலே நான் மிதந்தேன், என்னை இன்றும் ஏற்றுக்கொண்டாள், ஏழையை பிள்ளை என்றாள், ஏழையை பிள்ளை என்றாள். முள்ளிலே செய்த நெஞ்சில் முறுவல் பூத்து நின்றாள், கள்வடி கண்ணிமைத்து கனலை குளிர வைத்தாள். முள்ளிலே செய்த நெஞ்சில் முறுவல் பூத்து நின்றாள், கள்வடியும் கண்ணிமைத்து கனலை குளிர வைத்தாள். என்ன தவறு செய்தேன், எங்கெங்கோ நான் திரிந்தேன், என்ன தவறு செய்தேன், எங்கெங்கோ நான் திரிந்தேன், பின்னும் என்னை ஆதரித்தாள், பித்தனை பிள்ளை என்றாள். என்ன தவறு செய்தேன், எங்கெங்கோ நான் திரிந்தேன், பின்னும் என்னை ஆதரித்தாள், பித்தனை பிள்ளை என்றாள். அன்னை அவள் மீண்டும் வந்தாள், அன்பிலே நான் மிதந்தேன், என்னை இன்றும் ஏற்றுக்கொண்டாள், ஏழையை பிள்ளை என்றாள், ஏழையை பிள்ளை என்றாள். பாவம் செய்த கரங்கள் இன்று பாதங்களை தழுவுதம்மா, பட்டமரம் எங்கும் இன்று பனி மலர்ச்சிரிக்குதம்மா. பாவம் செய்த கரங்கள் இன்று பாதங்களை தழுவுதம்மா, பட்டமரம் எங்கும் இன்று பனி மலர்ச்சிரிக்குதம்மா. ஆவலில் தான் துவங்கி ஆசையில் போய் விழுந்தேன், ஆவலில் தான் துவங்கி ஆசையில் போய் விழுந்தேன், அள்ளி என்னை அணைத்துக் கொண்டாள், அம்மம்மா பிள்ளை என்றாள். ஆவலில் தான் துவங்கி ஆசையில் போய் விழுந்தேன்,
அள்ளி என்னை அணைத்து கொண்டாள். அம்மம்மா பிள்ளை என்றாள். அன்னை அவள் மீண்டும் வந்தாள். அன்பிலே நான் மிதந்தேன். என்னை இன்றும் ஏற்றுக்கொண்டாள். ஏழையை பிள்ளை என்றாள். ஏழையை பிள்ளை என்றாள். ஏழையை பிள்ளை என்றாள். வணக்கம். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் பெண்மையை போற்றுவோம் தொடர் நிகழ்ச்சியின் 3வது நிகழ்வுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வாங்க பிசிஎஸ் முன்னாடி நடா தொண்டை சரியிலேயே இருமரானேன்றலாம் நினைச்சிட தப்பிக்க முடியாது, பாடிடுவேன். மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாற்றியுறச் செய்து வாழ்வமடி. பாரதி வாக்கு. நிவேதிதாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு கும்மியடி பாட்டு பாரதியாருக்கு பிறக்கிறது. அப்ப அதுல காதலொருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்தே மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி பெறச் செய்து வாழ்வமடி. எதனால் அப்படி சொல்கிறான்? ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஒரு சமுதாயத்துல புதுமை என்பது பெண்களால் தான் நிகழ்கிறது. ஒரு போராட்டத்தின் முன்னணியில் ஆண்கள் இருக்கலாம், அவர்கள் பிரபலம் அடையலாம், புகழ் பெறலாம், அவர்களைத்தான் இந்த காலமும் சமுதாயமும் நினைவிலே வைத்து கொண்டாடி கொண்டிருக்கலாம். ஆனால் பின்னணியில் இருந்து அதற்கு தூண்டுகோலாக இருப்பது பெண்தான், பெண்மைதான். பழமையை காட்டிலும் மாற்றியுறச் செய்து வாழ்வமடினா என்ன அர்த்தம்? பழமை அறிந்தவள் பெண். அந்த பழமையில் இருக்கக்கூடிய வளமையான அம்சங்களை இங்கே தக்க வைத்துக் கொண்டு அதிலே தன்னுடைய பெண்மை கனலில் இருந்து ஒரு ஜோதியை சேர்த்து அதற்கு புதுமை புகுத்தி மாற்றியுறச் செய்து வாழ்வோம். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாரு! ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து பாரதியார் வைத்தது. மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாற்றியுறச் செய்து வாழ்வமடி. அப்ப என்னன்னா, இப்ப பெரும்பாலும் அறிஞர்கள், ஸ்காலர்ஸ் அப்படின்னு இருந்தா ஒரு பழமையை பத்தி படிக்கிறது, தெரிந்து கொள்வது, ஆராய்ச்சி செய்வது, விவாதம் புரிவது, அப்புறம் ஒப்பிட்டு பார்ப்பது, ஒப்பாய்வு செய்வது, அப்புறம் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனா பெண்ணுக்கு அப்படி இல்லை. இந்த மண்ணினுடைய மனம், மண்ணினுடைய சாரம் என்பது மிக இயல்பாக ஊறி இருக்கக்கூடிய மனது பெண் மனது. நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எனக்கு தெரிந்து ஆண்களை காட்டிலும் பெண்களுக்குத்தான் அதிகம். ஆண்கள் மேல ஒரு மரியாதைக்காக சொன்னேன், ஆண்களுக்கு அவ்வளவு கிடையாது நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இங்கிதம் என்பது இந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு பகுதி. ஆண்களுக்கும் இங்கிதத்துக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, வராது இல்லையா? அது நம்ம பார்த்துருக்கோம். அதனால அந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், மண் சார்ந்த ஞானம் என்பது மரபணுக்களிலேயே ஊறி, ஜீன்ஸ்லேயே மரபணுக்களிலேயே ஊறி இந்த பெண்ணுக்கு இயல்பாக இருக்கிறது. அதனால்தான் ஒரு வீடு விளக்கம் பெறுவது பெண்ணால் என்று எதற்காக சொல்லுகிறான்? மனை மாட்சி அவ சுத்தமா வச்சுக்கிற, பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுக்கிற, அதுக்கா? இல்ல 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 ஹர் வெரி பிரசன்ஸ் லைட்ஸ் அப் தி ஹவுஸ். இல்ல ஒரு வீட்டிலிருந்து மனைவி அப்படி வெளியே சென்று விட்டால் அந்த வீட்டிலிருந்து வெளிச்சமே விடைபெற்று கொண்டு போனது போல இருக்குல்ல. அதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த மாதர் அறங்கள். பாரதி சுட்டி காட்டக்கூடிய மாதர் அறம் என்பது அதுதான். அறம் என்பது பெண்களை நம்பி இருக்கிறது. நாம் அறத்தை நம்பி இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய அடிநாதம் ஆன்மீகம், அதனுடைய வெளிப்பாடு பண்பாடு அல்லது கலாச்சாரம். அதை தாங்கி நடத்துவது இல்லறம் என்கின்ற அமைப்பு. அந்த இல்லறத்துக்கு அச்சாணியாக இருப்பவள் பெண். எனவே ஆன்மீகம் என்பது பெண்ணை நம்பி இருக்கிறது, பண்பாடு என்பது பெண்ணை நம்பி இருக்கிறது. அறத்தை கடைபிடிப்பதன் மூலமே தான் பண்பாடு காக்கப்படுகிறது, ஆன்மீகம் பிழைக்கிறது. எனவே அறம் பெண்ணை நம்பி இருக்கிறது. இப்படி நம்ம புரிந்து கொண்டால்தான் பெண்மையினுடைய சிறப்பு நமக்கு நன்றாக தெரியும். அது 3வது முறையாக நம்ம சந்திக்கிறோம் இந்த பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில. இந்த நாட்டிலே வாழ்ந்த மகத்தான பெண்மணிகள் சிலரை பத்தி நாம தெரிந்து கொண்டு வருகிறோம்.
தெரிந்த பெண்கள், தெரியாத பெண்கள். எத்தனையோ பேர் நிலவுக்கு மறுபக்கம் தூவப்பட்ட மலர்கள் போல் எத்தனையோ தியாகங்கள் புரிந்து யாருக்குமே தெரியாமல், தடயங்கள் கூட இல்லாமல் மறைந்து போன பெண்கள் தான் இந்த நாட்டில் அதிகம். நான் அதுலயும் சில பேரை பார்க்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. சின்ன வயதில் எனக்கு மிகப்பெரிய பேராக நான் கருதுகின்ற அனுபவம் என்னவென்றால், மகத்தான பெண்மணிகளை சந்தித்திருக்கிறேன், ஆண்களையும் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் யாருமே புகழ் பெற்றவர்கள் இல்லை, புகழை விரும்பியவர்களும் இல்லை. எனக்கு அது பெரிய பாதிப்பு. 17 வயசுல இந்த மாதிரி ஆட்களை சந்திக்க முடியுமான்ட்டு. ரொம்ப அந்த கல்வி, அந்த ஞானம், அந்த தேர்ச்சி, திறமை, கலை, பொலிவு, ஆழம், ஆன்மீகம் இவ்வளவு பொருந்தியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவங்க பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு கூட அவர்களுடைய மகத்துவம் தெரியாது. எப்படா இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு டீனேஜர் சைக்கி எப்படி இருக்கும், வல்னரபிள் அண்ட் இம்ப்ரெஷனபிள் அப்படி இருக்கும். அவர்களுடைய அறிவில், அவர்களுடைய அந்த மாண்புல ஒரு 10% கூட இல்லாதவர்கள் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவங்கள ஓ அப்படியா, ஓ ஆமா அப்படின்னு கேட்டு இருப்பாங்க. எனக்கு இது பெரிய மலைப்பார். இடையிடையே நம்ம நிகழ்ச்சிகள்ல அப்படி நான் சந்தித்த அந்த பெண்மணிகளை பற்றியும் பேச விரும்புகிறேன். அவருடைய குடும்பத்துக்கு கூட தெரியாது அவங்களுடைய மகத்துவம். இதுதான் இன்றைக்கு நம்ம யாரை பத்தி முதல்ல பார்க்கலாம் அப்படின்னா, யாரை பத்தி பார்ப்போம். மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமளாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. இது காளிதாசனுடைய ஸ்லோகம். இதுல ஒரு வார்த்தை வருகிறது, மதாலசாம் என்று. தேவிக்கு மதாலசா என்று ஒரு பெயர். அந்த பெயருக்கு ஒரு விசித்திரமான பொருள். எப்பொழுதும் ஒரு மது அருந்திய மயக்கத்தில் இருப்பவள் என்று. மதாலசாம், மது அருந்திய மயக்கத்தில் வருகின்ற புன்னகையை ஏந்தி இருப்பவள் என்று ஒரு பொருள். அதனுடைய உட்பொருள், எஞ்ஞான்றும் இவள் தன்னில் தான் திளைத்திருப்பவள் என்று பொருள். நாங்க ஜாகேஸ்வர்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஹரன் வந்திருந்தாரு. அங்க புஷ்டி தேவிக்கு ஒரு மகிஷாசுரமர்தினியா இருப்பா புஷ்டி தேவி. அவளுடைய கண்கள் மூடி இருக்கும், முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். என்னன்னு கேட்டா, அவளுடைய நோக்கம், அவளுடைய போக்கஸ் அநாகதத்தில் இருக்கும். அநாகதத்தில் ஒருவன் தன்னைத்தான் தரிசிக்க முடியும். தான் என்கின்ற உண்மை இருக்கக்கூடிய இடம் இந்த அநாகத சக்கரம். அங்க அதை பார்த்தபடி அங்க என்ன தெரியும் அவளுக்கு? அவளை தானே தெரியும். அவளை காட்டிலும் அழகானது ஒன்று இருக்க முடியுமா? அதனால அவ முகத்துல ஒரு புன்னகை இருக்கும். அதான் மதாலசா. அதான் மதாலசா. தன்னை அறிந்த பொழுது இந்த உயிரினுடைய காந்தி உதடு வரை வருகின்ற அந்த புன்னகை தான் மதாலசா. மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தீங்கன்னா, இந்த சிவன் பிராகாரத்துக்கு வெளியில மீனாட்சி கல்யாண சிற்பம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? நான் 1979 தான் முதல் முறையா மதுரை மீனாட்சியை பார்த்தேன் கோயில்ல. ஹிந்து ஆபீஸ் உத்தியோகம், ஹிந்து வாங்கலையோ ஹிந்து போவேன் நினைப்போம். அங்க பார்க்கும் பொழுது இப்ப அந்த ஐயாவுக்கு ஒரு இடம் கொடுத்து உட்கார சொல்லுங்க. அது சிற்பமா, அது எப்படி சொல்றது? இப்ப நம்ம எல்லாத்தையும் சிலைங்கிறோம், அதுக்கு அவமரியாதையும் செய்யறோம். எந்த சிலையையும் உடைக்க கூடாது, எந்த சிலையையும் புடைக்க கூடாது செருப்பால். ரெண்டுமே தவறு, ரெண்டுமே தவறு. இந்த தவறுகளில் நியாயம் கற்பிக்கப்ப இது தப்பு, அவன் முதலே பண்ண, இது எப்படி போகும்னா, நம்ம நங்கநல்லூர்ல லோக்கல் கிரிக்கெட் விளையாடுவோம் சின்ன வயசுல. அப்படியே பிளம்ப், வாங்க வாசு, பிளம்ப் LBW இருக்கும், இங்க வாங்க வாசு, இப்படி வந்துரு. என்ன காத்தாடி, நேரா ஒரு ஃபுல் டாஸ், மிடில் ஸ்டிம்புக்கு வர ஃபுல் டாஸ
காலில் வாங்கியிருப்பான். காலில் வாங்கினுட்டு நான் அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டான். என்னடா அப்பலாம் போன மேட்ச்ல கொடுத்தியா? கிடையாது இப்போ அப்படின்வான். இது மாதிரிதான் இருக்கு நம்ம சண்டைகள், அற்ப சண்டைகள், ஆத்திரத்தில் வரக்கூடிய சண்டைகள் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஒற்றுமையையும் குலைத்து விட்டு போகிறது. சரி, சாரமற்ற வார்த்தை, மேலே சரிதை சொல்லுகின்றோம். மீனாட்சி கல்யாண சிற்பத்துக்கு வந்தா அங்க எப்படி இருக்கா பார்த்திருக்கீங்களா? அந்த சிற்பம் இப்ப கூட பார்த்தேன். இப்போ பாரதியார் நாடகத்துக்காக அங்க போனபோது திரும்பவும் கோயில் போய் பார்த்தோம். எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காத பேரழகி மினுக்கி இந்த மீனாட்சி. மிஞ்சுமிரு கொங்கையுடன் மின்னர் சதங்கையுடன் மீன்விழி சிரிக்க நின்றாள், அதை மீறும் ஒரு ஆண்மை மிடுக்கோச்சியே சொக்கன் வீரம் வியர்க்க நின்றான், கஞ்சமலர் தென்றலில் கொஞ்சம் தலை சாய்ந்ததாய் கனிவோடு ஒசிந்து நின்றாள், பவள கால்நகத்தில் முகம் பார்த்து சிலிர்த்தபடி கனவில் லயித்து நின்றாள். அப்படி குனியறாள வெக்கத்துல அந்த கால் நகத்தில் அவளுடைய முகம் தெரியுது. அவளுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். பவள கால் நகத்தில் முகம் பார்த்து சிலிர்த்தபடி கனவில் லயித்து நின்றாள். அதான் மதாலசா. இதான் மதாலசா. அதனால்தான் மாதங்கிக்கு மதாலசான் கரெக்டா வச்சார் காளிதாசன். மதாலசான்னு ஒரு ராணி இருந்தா. அந்த ராணியை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இது எந்த காலம் தெரியாது. இந்த கதைகள்ல ஒரே ஒரு அப்ரோச் தான் நம்ம வைக்க முடியும். ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எந்த காலம்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் பதிவு. ஏன்னா மதாலசாவுக்கும் அவளுடைய கணவனுக்கும் நடந்த சம்பாஷணை அவளுடைய வார்த்தைகளிலேயே ஸ்லோகங்களாக இருக்கிறது. மதாலசா உபாக்கியானம்னு இருக்கு, 8 ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் பதிவாகலைன்னா அப்படி ஒருத்தி இருந்தாங்கிறது நமக்கு தெரியாத போயிருக்கும். அதனால இந்த பாட்டுங்கிறது எவ்வளவு இப்போ ஓதுவார்கள் ஒரு அவருடைய இனத்தார் சொல்றது கூட தப்பு. ஓதுவார்கள் இல்லைன்னு வைங்க, எங்க இருக்கும் தேவாரம், எங்க இருக்கும் திருவாச்சகம்? ஒவ்வொரு முறை நாம சிவன் பேரை சொல்லும் பொழுதும் சிவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்கிறோமோ அந்த நன்றி அதே அளவு நன்றி ஓதுவார்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். உணர்ந்து சொல்ல வேண்டும். இல்லைன்னா அந்த ட்ரெடிஷன் பாதுகாப்பு. ராமானுஜர் ரொம்ப அழகான ஒரு ஏற்பாடு செய்தார். கோவில்ல பிரபந்தம் பாடலைன்னா இவன் பூஜை கிடையாதுன்ட்டார். அது பூஜையே இல்லைன்ட்டார். என்ன அழகா ஒரு ஏற்பாடு கொண்டு வந்தார் பாருங்க. இல்லைன்னா போயிருக்கும். இப்போ இதுக்கு தேவாரத்துக்கு திருவாசத்துக்கு இருக்கக்கூடிய இந்த பண்முறை பண் அமைப்பு பிரபந்தத்துக்கு கிடையாது. ஏன் அப்படி வச்ச? ராமானுஜருக்கு சங்கீதம் தெரியாதா? சங்கீதக்காரங்களை கொண்டு வச்ச? இல்ல, எல்லாரும் பாடணும். இது ஒரு பண்ண அமைப்புன்னு வச்சோம்னா ராகத்துல மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால முடியாதுன்னு விலகிறோம். யாரும் விலகக்கூடாது. எல்லாரும் சேர்க்கணுங்கிறது தானே அவருடைய ஆசை. எல்லாரும் கூட்டின்னு வரணும் அவருடைய ஆசை. அதனால அந்த எல்லாருக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு எளிய மெட்டுல அதை சொல்ல வச்சார். அதனால்தான் பொழைச்சது. எந்த ஒரு சாதாரண ஒரு பிரமாதமான ஆச்சாரங்கள் இல்லாத ஒரு வைணவ குடும்பத்துல கூட ஒரு குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு 1000 பாட்டு தெரியும் திவ்ய பிரபந்தத்துல. இதுக்கு நம்ம ராமானுஜருக்கு பரம்பரையா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த அப்படியே போயிருக்கும், அந்த தமிழ் போயிருக்கும், அந்த இறைவன் போயிருக்கும். தமிழால் கொஞ்சப்படாத கடவுள் ஒரு கடவுளா? அப்படி போயிருக்கும். இதை பார்ப்போம். அதனால மதாலசா அவ கணவனிடம் பேசிய அந்த சம்பாஷணை, அந்த குழந்தைகளோட பேசினது, ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்கு. இதன் மூலம் தான் அப்படி ஒருத்தி இருந்தாள் என்று நாம தெரிந்து கொள்ளுகிறோம். என்ன சொல்ற, ரொம்ப சின்ன கதை தான், இன்னும் ரொம்ப ஆழமான தத்துவத்தை வைக்கிறாங்க. அந்த அரசனுக்கு பேர் குவலயஸ்வன், அவனுக்கு இன்னொரு பேரு ரிதத்வஜா. அந்த மதாலசாவுக்கு 4 குழந்தைகள். பேரழகி, அவ பிரம்மவாதினி. பிரம்மவாதினா என்ன? இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண், ஆனால் எப்பொழுதும் பிரம்மத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண். அதனால காஃபி போட மாட்டான்னு அர்த்தம் கிடையாது, எல்லாம் செய்வான், எல்லா காரியங்களும் பண்ணுவான். ஆனா சாதாரண பெண் அல்ல. எப்பொழுதும் அந்த சிந்தனையிலே மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் மதின்னு பாரதியார் ஜனகரை பத்தி எழுதுவார். ஊரே பத்தி எரிஞ்சாலும் அவனுடைய மனசு வேதத்தினுடைய உட்பொருளை ஆராய்ந்து கொண்டு இருக்கும். மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் மதி. அப்படி எத்தனையோ பெண்களும் இருந்திருக்கிறார். அதனால்தான் இவர்கள் இப்படி இருக்க முடிந்தது இல்லையா? அப்போ நான் குழந்தைகளை வளர்ப்பது என்னுடைய உரிமை, அது மட்டும் அவ சொல்றான். எந்த விதத்தில் வளர்க்கணுமோ அது அந்த என்னுடைய உரிமை, அதுல நீங்க தலையிடக்கூடாது.
சரி, பெயர்கள் ஆனா நான் தான் வைப்பேன், குழந்தைக்கு பெயர் வைக்கிறது நான் தான் வைப்பேன் இவர் சொல்றார். வச்சுக்கோன்ட்டான், நீ வச்சுக்கோ. 3 குழந்தைகள் பிறக்கின்றன, ஆண் குழந்தைகள். முதல்ல விக்ராந்த அப்படின்னு ஒருத்தன் பிறக்கிறான். விக்ராந்தனா வீரமும் துணிவும் உள்ளோம். அவனுக்கு நிரஞ்சன் என்று ஒரு பெயரும் உண்டு. சுபாகுன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது. பாகு தோள், சுபாகு வலுவுடைய தோள்கள், வலிமையான கரங்கள் உடையவன். 3வது இன்னொரு ஆண்மகன் பிறக்கிறது. சத்ருமர்தன, எதிரிகளை வெல்பவன், துவம்சம் செய்பவன். இப்படியாச்சு. இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கிறார், என்ன மாதிரி தாலாட்டு, என்ன மாதிரி அறிவுரை அப்படின்னு பார்த்தா, இந்த 3 குழந்தைகளுமே இவளுடைய தாயுடைய போதனைகளால் ஞான மார்க்கத்திலே சென்று விடுகின்றார்கள். அப்படி என்ன போதனை செய்கிறாள்? ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் போது, அப்படியே அந்த ஸ்லோகத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல மொழியாக்கம் பண்ணி சொல்றேன். மனித உடம்பு எனும் வரம்பு உள் வசித்து மழலை பேசுகிறாய். உண்மையில நீ இறைவன் தான், நீ உன்னை யாரும் தெரிஞ்சுக்கல. ஒரு மனித உடம்பு எனும் வரம்புள் வசித்து மழலை பேசுகிறாய். நீ புனித தெய்வம், பூரணத்தின் புடைப்பு அறிந்திடுவாய்கிறார். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி அப்சல்யூட்ங்கிறார். நீ புனித தெய்வம், பூரணத்தின் புடைப்பே அறிந்திடுவாய். இனி என்றில்லை, என்றும் நீ இறைவன். எதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது மதாலா சொல்ற இந்த வாசகம். நம்முடைய நண்பர் ரவி, உங்களுக்கு தெரியுமே, ரவி, எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் ஒரிஜினலி அண்ட் அல்டிமேட்லி டிவைன் அப்படின்னு ஒரு வாசகம் அவர் எழுதியிருப்பாரு. இல்ல, எப்பவுமே டிவைன் தான். அவன் அப்புறமா புரிஞ்சுக்கிறான். எப்ப புரிஞ்சுக்கிறானோ அப்போ ஹி பிகம்ஸ் தட். அதனால இனி என்றில்லை, இனிமேல நீ ஆக போவதுன்னு கிடையாது, என்றும் நீ இறைவன். சுதந்திரனே, அவனுக்கு கூப்பிடுறான், சுதந்திரனே, இருளில் இன்று இடறுகிறாய், இறையில் கரையேது. இஸ் தேர் எனி பிளெமிஷ் இன் காட்? இறையில் கரையேது. இதுதான் அவ பாடுகிற தாலாட்டு. அவ சொல்றா, ரொம்ப அருமையான ஒரு வாசகம், எல்லா தாயும் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று. நன்றல்லாரின் நட்பை கைவிடுகிறார், தீயவர்களோடு சேராது. அன்றேல் முடியலையா, நல்லோர் அவரோடு இணங்குங்கிறார். இது என்ன, அது வாசக என்ன இருக்கு இதுல பெருசா அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, அதாவது தீயவர்களோடு சேராது. இல்ல, என்னால சேராம இருக்க முடியாது. அப்படியா, அப்ப நான் நல்லவர்களோடு சேர்ந்துறேன், அவங்களோட சேர்ந்து இருக்க பாருங்க. ஏன் அப்படி சொல்றான்? நல்லவர்களோடு சேர சேர தீயவர்களோடு சேருவதில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஒரு புழு ஊறும் போது முன்னாடி பிடிச்சுக்கும், அப்புறம் பின்னாடி விடும். பார்த்திருக்கீங்களா? இப்படி இப்படி புழு ஊர்ந்து போகும் பொழுது முன்புறம் பற்றி கொள்ளும், அதை பற்றி கொண்டுதான் பின்புறம் விடும், இல்லையா? Unless you develop higher taste, you cannot quit lower taste. உன் ரசனை மேல போகணும். நல்ல மேலான உயர்வான விஷயங்களிலே பாரதியார் பாஷை, மனம் நண்ணும் போது, மிக உயர்வான விஷயங்களை மனம் நண்ணும் பொழுது இந்த சேற்றிலிருந்து சகதியிலிருந்து விடுபடலாம். விட்டுறானா முடியலையே அப்படின்னா சரி இவங்களோட இரு அப்படிங்கிற. இப்ப புரியுதா? நன்றல்லாரின் நட்பை கைவிடு, அன்றேல் நல்லார் அவரோடு இணங்கு, ஆசை அனைத்தையும் அறவே துறந்திடுங்கிற. முடியலன்னா ஈசனிடம் மட்டும் ஆசை வைத்திருங்கிறார். அப்படி அவங்க கூட வைக்க வைக்க வைக்க, அதாவது நம்முடைய உணர்ச்சிகளை நசிப்பித்து விட்டு நம் இறைவனை அடைய முடியாது. அது முடியாது. இந்த மனோ நாசம் என்பது ஒரு ஐடியல், உட்டோப்பியன் ட்ரீம். மனத்தை எப்படி நாசம் செய்ய முடியும்? அதான் நம்மளை இந்த நாசம் பண்ணுது. அப்படின்னா அதற்கு ஒரு திசை கொடுத்துட வேண்டும். என்ன இருக்கு நம்ம கிட்ட? உணர்ச்சிகள், கோபம், தாபம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இல்லையா? இன்பம், துன்பம், எல்லாமே இந்த உணர்ச்சிகள் தானே. இவற்றை எல்லாமே இறைவனை நோக்கி திருப்பி விடு. இறைவனை நோக்கி திருப்பி விட்டாயானால் இந்த உணர்ச்சிகளுக்கே ஒரு உன்னதமான ஒரு பதவி கிடைக்கும். இமோஷன் பிகம்ஸ் டிவோஷன், அவ்வளவுதான். அப்படியே அது வடிகட்டப்பட்டு வெற்று உணர்ச்சி என்பது இறைவனுடைய திருவடியை சேர்க்கக்கூடிய, அங்கே கொண்டு சேர்க்கக்கூடிய பக்தியாக மாறிவிடுகிறது. அதனால
அப்படி இதை செய் என்று மதாலசா தன்னுடைய குழந்தைக்கு அறிவுரையாக ஒரு தாலாட்டு பாடுகிறாள். ஈசனிடம் மட்டும் ஆசையை வைத்திரு. கோவப்பட்டா இறைவன் கூட கோவப்படும். அவன் ஒருத்தன் தான் அதுக்காக ஒன்றும் பொருட்படுத்த மாட்டான். நம்முடைய பூஜையே பொருட்படுத்தாதவன் நம்முடைய கோபத்தையா பொருட்படுத்த போகிறான். எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால நம்ம உணர்ச்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய திசை தான் முக்கியம், உத்தேசம் தான் நமக்கு முக்கியம். அதனால நன்றல்லாரின் நட்பை கைவிடு, அன்றேல் நல்லார் அவரோடு இணங்கு, ஆசை அனைத்தையும் அறவே துறந்திடு, ஈசனிடம் மட்டும் ஆசை வைத்திருன்னு அவருடைய 2வது ஸ்லோகம். ஆசை அருமின் அது அடுத்த ஸ்டேஜ். அந்த ஆசைக்கு என்ன தெரியுமா பொருள்? அப்சஷன் பேர். அப்சஷன். இந்த ரொம்ப தீவிர சுபாவம் இருக்கக்கூடாது, இயல்பா இருக்கணும். ஈவன் ஸ்ரத்தா மஸ்ட் பி கேஷுவல். யூ மஸ்ட் பி கேஷுவலி பர்ஃபெக்ட். அது ஆஹா ஊஹோ பண்ணிட்டு போக கூடாது. அதுதான் சொல்ற அப்சஷன் இருக்கு. எனி அப்சஷன் இஸ் அன் அப்ஸ்ட்ரக்ஷன். அதற்காக ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் அப்படின்னு அவர் சொல்றார். 4வது குழந்தை பிறக்குது, அதுவும் ஆண் குழந்தை. சரி, இதுக்கு நான் பேர் வைக்கிறேங்கிற. என்ன நம்ம இல்ல பரவாயில்ல, இதுக்கு நான் வைக்கிறேனே. சரி வச்சுக்கோ, அலார்கா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறான். அவன் திடுக்கிட்டு போறான். அலார்கான்னா பைத்தியக்காரன் நாயின்னு அர்த்தம். எங்க அப்பா ஆனா பொருத்தமா இருக்க இடாண்டுவாரு. சரி, அலார்கா அப்படின்னா பைத்தியக்காரன் நாயின்னு. என்ன இப்படி ஒரு பேரை வைக்கிற நீ, அசிங்கமா இல்லையா அவனுக்கு அப்படின்னா, பேர்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாவ. நீ இத்தனை நாள் வச்ச பேரு, அதனால என்ன விக்ராந்தா, சுபாஹு அதெல்லாம் வச்சிய, சத்ருமர்தனா, என்னாச்சு? 3 பேரும் தபஸ் பண்ண போயிட்டாங்க. இந்த பகையை வெல்லவோ, நாடு பிடிக்கவோ, 2-3 பெண்களை திருமணம் செய்து கொள்ளவோ அந்த மாதிரி உன்னுடைய ராஜாங்கத்தில் வரல. அந்த மாதிரி போயிட்டானே அப்படின்னு. அதனால நான் இவனுக்கு அலார்கான் பேர் வைக்கிறேன். மரித்து அழகா வாசகம் பாருங்க. மரித்து போகும் மனிதர்கள் நாம் ஒருவருக்கொருவர் உறவு கொள்ளவே பொருந்தா பெயர்களை பொருத்தி மகிழ்கிறோம். பொருந்தா பெயர்களை பொருத்தி மகிழ்கிறோம். அர்த்தம் இதிலே அணுவும் இல்லை. என்னிலும் உன்னிலும் சின்ன மகவிலும் எங்கும் இருக்கும் இறைவனவனை, உரு அரு இல்லா ஒப்பிலி அவனை எந்த பெயரால் எப்படி அழைப்பது? பழைய பாட்டு வருமே, என்ன பேரு வைக்கலாம் எப்படி அழைக்கலாம், சின்ன சின்ன கண்ணை காட்டி சிரிக்கும் எங்க பாப்பாவுக்கு என்ன பேரு வைக்கலாம் எப்படி அழைக்க. எந்த பேர் வச்சாலும் சூட்டபிளா இல்லைன்னு தோணும் குழந்தைய பார்க்கும்போது. அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய, இந்த குழந்தையில் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய ஆற்றல் இயல்பாக இருக்கிறது மதாலசாவர். என்ன வேணா பேர் வச்சு போய் நான் அதைத்தான் பார்ப்பேன் அப்படின்னும் பொழுது, என்னிலும் உன்னிலும் சின்ன மகவிலும் எங்கும் இருக்கும் இறைவன் அவனை, உரு அருவில்லா ஒப்பிலி அவனை எந்த பெயரால் எப்படி அழைப்பது? குவலயஸ்வா, குழந்தைகளுக்கு நீ சூட்டிய பெயர்கள் பொருத்தம் என்று எண்ணாதே அப்படின்றாவ. எப்படி இருக்கும் இந்த காட்சி? கொஞ்சம் இந்த கான்வர்சேஷன் ஒரு கணவன் மனைவிக்கு நடக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அரசே அரசே பதில் சொல்லாயோ, என்னிலும் உன்னிலும் சின்ன மகவிலும் நின்றிசைப்பானை, என்னிலும் உன்னிலும் சின்ன மகவிலும் நின்றிசைப்பானை, எங்கும் விரியும் உருவருவானை எம்பெருமானை, என்ன தெரிந்து எந்த பெயரில் எவ்விதம் அழைப்பேனோ, என்ன தெரிந்து எந்த பெயரில் எவ்விதம் அழைப்பேனோ, என்னில் நானாய் தன்னில் தானாயிருப்பான் என்னென்று சொல்வேனோ,
என்னிலும் உன்னிலும் சின்ன மகவிலும் நின்றிசைப்பானை எங்கும் விரியும் உருவருவானை எம்பெருமானை என்ன தெரிந்து எந்த பெயரில் எவ்விதம் அழைப்பேனோ என்னில் தானாய் தன்னில் என்னில் நானாய் தன்னில் தானாய் இருப்பான் அவனை என்னென்று சொல்வேனோ அரசே அரசே பதில் சொல்லாயோ கண்முன் சுழன்று மறையும் உலகம் கண்ணறியாது கண்முன் வளர்ந்தே கரையும் தேகம் தெரிந்தும் புரியாது. உண்மைதானே? கண்முன் சுழன்று மறையும் உலகம் கண்ணறியாது கண்முன் வளர்ந்தே கரையும் தேகம் தெரிந்தும் புரியாது இந்த தேகம் இதில் மோகம் அட இதற்கா இத்தனை நாமம் இந்த தேகம் இதில் மோகம் அட இதற்கா இத்தனை நாமம் நாதனை அறியா நம்மை அந்த நாய் என்றழைத்தால் போதும் நாதனை அறியா நம்மை அந்த நாய் என்றழைத்தால் போதாதோ அரசே அரசே பதில் சொல்லாயோ. எனக்கு தெரியல, நீங்க தகவல் தெரிஞ்சா சொல்லலாம். மதாலசாவுடைய இந்த ஸ்லோகங்கள் தமிழில் யாராவது மொழிபெயர்த்திருக்கார்களா, கவிதையா, பாடல்களா அப்படின்னு. எனக்கு அது ஆனந்தமான ஒரு அனுபவமா இருந்தது. அவளுடைய இந்த பதில் ஒரு பாட்டாவே வந்தது பாருங்க. இப்போ என்ன அவளுடைய மனநிலை எப்பேற்பட்ட மனநிலையா இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு கேள்வி நமக்கு வருது, நான் பிறக்கிற குழந்தையெல்லாம் ஞானியாக்கிட்டா நாட்டை எவன் ஆளுவான்? அல்லாருக்கா ஆளுகிறான். இவதான் பேரு, அவன் பேர் வச்சவன் யாருமே நாட்டை ஆளல. கணவனாகிய அரசன் விக்ராந்தா என்ன சோன்னாகல, அப்புறம் சுபாகுன்னா சத்ருமர்தனா எல்லாம் ஞானியா போயிட்டாங்க. இவ அலார்கான்னு பேர் வைக்கிறா, அவன் தான் நாட்டை ஆள்றான். அந்த இந்த நினைப்பிலே இருக்கான். அவன் நல்ல ஒரு பட்டம் பதவி வந்து ஆள போறான். ஆனா இந்த 3 குழந்தைகளுக்கு இவனுக்கும் சின்ன வயசுல இருந்த வித்தியாசம் என்னன்னா, 3 குழந்தைகள் அழல, இவன் அழறான். அப்போ மகனே அழலாமா அப்படின்னு கேட்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வந்து பொம்மை வாங்கி தரேன், பால் வாங்கி தரேன், பல் தேய்க்கிறதுக்கு பாதாம் அல்வா கொடுக்குறேன், அழாது, இப்படி ஏதாவது நம்ம சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான்? மண்ணின் விண்ணின் மாறா சாரம் நீ, யூ ஆர் தி எசன்ஸ் ஆஃப் தி ஸ்கை அண்ட் எர்த். மகனே அழலாமா? மகனே அழலாமா? மக்கள் வைக்கும் பெயர்களினாலே மனது மயங்கலாமா? என்னெல்லாம் கூப்பிடுவாங்களா? எண்ணங்கள் தான் 1000 குணங்கள், எதிலும் மயங்காதே, எதுவும் நீ இல்லை எல்லாம் நீதான், இதை நீ மறவாதேங்கிறார். வாசகம் கொடுக்கும், எதுவும் நீ இல்லை எல்லாம் நீதான், இதை நீ மறவாதே. பூதங்கள் பூதங்களோடு சேர்ந்து பொதி போன்ற தேகம் உண்டாகும். இப்போ பூதம் பூதம் சொல்றோம் இல்லையா, பஞ்சபூதங்கள். நம்ம சிவக்கொழுந்தா விளங்குவாரு, நம்ம பன்னிசை வித்தகல் நிகழ்ச்சியில பார்த்திருப்பீங்க, மா வைத்திலிங்கனார். அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். தமிழ்ல பூதம் கிடையாது, பூதம் தான். அதனுடைய மொழிபெயர்ப்பு அல்ல. அங்க பூதம் சொல்றோம், நம்ம பூதம் சொல்றோம், அப்படி கிடையாது. இது தனி தமிழ் சொல் அப்படின்னாரு. அது விளக்கினார். ஒன்றிலிருந்து ஒன்று பூத்து எழுவது, அதனால் இது பூதம். ஆகாசாத் வாயுஹு, வாயுர் அக்னி தான் நம்ம அந்த இது சொல்றோம் இல்லையா? வானிலிருந்து வாயு, வாயுலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், ஒன்றிலிருந்து ஒன்று பூத்து வந்தது, எனவே இது பூதம். இது பூதம் கிடையாது தமிழ்ல.
அப்ப பூதங்களோடு சேர்ந்து பொதி போன்ற தேகம் உண்டாகும். பூதங்களோடு சேர்ந்து பொலவென்று உதிரும் தேகம். ரெண்டு உண்மைதானே? என்ன ஆகிறது? யார் இறந்தாலும் கடைசியில அந்தந்த பூதங்களோடு அந்தந்த பூதம் சேர்ந்து போறது. இதை உணர்வோடு செய்பவன் ஞானி. சாதாரணமா உதிர்ந்து போகிறவர்கள் நம்மை போன்ற சராசரி மானிடர்கள். பூதங்களோடு சேர்ந்து பொதி போன்ற தேகம் உண்டாகும். பூதங்களோடு சேர்ந்து பொலவென்று உதிரும் தேகம். சாதமும் நீரும் நாடிடும் தேகம் சாயும் தேயும் சரியும். ஒன்று சொல்றா, சாதமும் நீரும் நாடிடும் தேகம் சாயும் தேயும் சரியும். நீயோ வேதனை இல்லாத விடுதலை காற்று போதனை இதுவே அறிவாய்ங்கிற. நீ விடுதலை காற்று. நம்ம எத்தனோ பிரத்யேகாத்மாகம் சிவோகம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி தானந்த அந்த ஆத்மாதான், சிவனே நான் சொல்றோம். அதுதான் உண்மை. ஏன்னா அது எப்பவும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஒரு போதனையை சொல்றான். அப்புறம் ஒண்ணு சொல்றா பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. சட்டை அணிந்துதான் சந்தைக்கு செல்ல வேண்டும். வாழ்க்கைங்கிற சந்தைக்கு வந்திருக்கோம், தேகம்ங்கிற சட்டையோட வந்திருக்கோம். சட்டை அணிந்துதான் சந்தைக்கு செல்ல வேண்டும், சங்கீதம் பாட வேண்டும், சபையிலே பேச வேண்டும். இது நான் சேர்த்தேன். சட்டை அணிந்துதான் சந்தைக்கு செல்ல வேண்டும், சங்கீதம் பாட வேண்டும், சபையிலே பேச வேண்டும். சட்டென சட்டையை கழற்றி மாட்டிவிட்டு சாய்ந்து இளைப்பாறுகின்றாய். சாற்றும் சொல் கேட்பாய். சட்டை நீ அல்ல, சட்டென புரிந்ததா? சட்டை நீ அல்ல, சட்டென புரிந்ததா? ஜடம் நீ அல்ல மகனே, தருணத்தில் கழன்று கொள்வாய் அப்படிங்கிறார். சந்தை கடையில் நின்று சங்கீதம் பாடியது எந்த தவறுதானே, எப்படி நீ பொறுப்பாவாய்னு அந்த நல்ல காதல் கவிதையில் எழுதுவேன் நான். இது சந்தை கடை தான். இந்த வானமா கிடக்கிற பாட்டில் வருமே. நான் ஜாகேஸ்வரில் தனிமையில் இருந்தேன், ஹிமாலயாஸில் இருக்கும்போது. அங்கே ஒரு ஃபோன்லாம் ஒன்றும் வேலை செய்யாது, எதுவுமே இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம் வச்சுங்களேன். மின்சாரங்கிறது எப்பாவது ரோட்டி வந்து எட்டி பார்த்துட்டு போவோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு போவோம், அவ்வளோதான் இருக்கும். இவளுக்கு எப்படி செய்தி சொல்றது, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பேசிட்டு தான் அவ யாத்திரைக்கு என்ன அனுப்பிச்சா, அவனும் அவ யாத்திரைக்கு எங்கேயோ போயிருந்தான். நல்லா இருக்குங்கிறது நான் எப்படி தெரிவிக்கிறது அவளுக்கு? எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரிஞ்சது, ஒரு பாட்டு தான். நான் அந்த பாட்டை பாடினா அவகிட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினைச்சேன். பாடவா? அந்த பாட்டு என்ன? நல்ல தாடி காத்தாடி, செம்மையான தாடி. நான் முகத்தை கண்ணாடியிலே பார்க்கறதில்ல, பயந்துருவேன். இல்லை அதில் பார்க்கறது நிறுத்திட்டேன். தெரியாது, என் முகமே எனக்கு தெரியாது. எப்படி தலை வாரினது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒரு ஓடையில் பெருசா ஒரு பாறை, இந்த பாறையில் இப்படி மல்லாந்து படுத்துட்டு இருக்கேன். அப்ப வருது இவளுக்கு அனுப்பணும் அந்த செய்தியை. வானமா கிடக்குறேனடி கண்ணி, வலியொன்னும் தெரியலடி, வடு ஒன்னும் மிஞ்சலடி, வண்ணமும் சொந்தமில்லேடி கண்ணே, வெண்ணிலவும் பந்தமில்லேடி. வானமா கிடக்குறேனடி கண்ணே, வலியொன்னும் தெரியலடி, வடு ஒன்னும் மிஞ்சலடி, வண்ணமும் சொந்தமில்லேடி கண்ணே, வெண்ணிலவும் பந்தமில்லேடி. வந்து வந்து போகுதடி மேகம், வாரி வாரி தந்தாலும் தாகம். வந்து வந்து போகுதடி மேகம், வாரி வாரி தந்தாலும் தாகம். எரவா கருக்குதடி, பகலா எரிக்குதடி, ஒரவா நெருக்குதடி, பகையா பெருகுதடி. என்னென்ன பாடுபடும் உலகம், எப்போதும் ஓயாத கலகம். என்னென்ன பாடுபடும் உலகம், இங்கே எப்போதும் ஓயாத கலகம். வானமா கிடக்குறேனடி, மொத்தத்துல இந்த வாழ்க்கை சோகம்.
அத முதுகுல சுமந்துக்கிட்டா வேகும். மொத்தத்துல இந்த வாழ்க்கை சோகம், அத முதுகுல சுமந்துக்கிட்டா வேகும். சத்தத்துல ஒதுங்கிக்கணும், சந்தடியில் பதுங்கிக்கணும். சத்தத்துல ஒதுங்கிக்கணும், சந்தடியில் பதுங்கிக்கணும். சந்தையில சங்கீதம் பாடணும், அதுக்கு சரியா தப்பு தாளம் போடணும். சரிதானா? சந்தையில சங்கீதம் பாடணும், அதுக்கு சரியா தப்பு தாளம் போடணும். தப்பிச்சு பொழைச்சுக்கிட்டேண்டி கண்ணே, தடுக்கி தெரிஞ்சுக்கிட்டேன், தனியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்தா பாரம் இல்லேடி, நீ இல்லாட்டி நெஞ்சிலே ஈரம் இல்லேடி. நீ வந்தா பாரம் இல்லேடி, நீ இல்லாட்டி நெஞ்சிலே ஈரம் இல்லேடி. வானமா கிடக்குறேனடி. அப்போ சட்டை அணிந்துதான் சந்தைக்கு செல்ல வேண்டும் போது அப்படி ஒரு மலரும் நினைவுகளுக்கு போயிட்டு வந்தேன். ஜடம் நீ அல்ல மகனே, தருணத்தில் கடந்து கொள்வாய். என்னெல்லாம் பேர், அந்த பேர்ல அவளுக்கு பிடிக்கல. மதாலாசாக்கு எல்லா ஸ்லோகத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேர் வைக்கிறதுங்கிறத ஒரு பெரிய விஷயமா செய்யறது அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா அத உள்ள பாக்குறாவ, பார்க்கும்போது எல்லா ஒரு நாயை பார்த்தாலும் சரி, ஒரு முனிவனை பார்த்தாலும் சரி, அவளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாயகன் தான் தெரிகிறான், இறைவன் தான் தெரிகிறான். என்ன பேர் வைக்க போறீங்க அப்படின்ட்டு அவளுடைய மனநிலை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தந்தை என்று அழைக்கலாம், ரோல் சொல்றாப்ப. உன்னை தந்தை என்று அழைக்கலாம், தனையன் என்று அழைக்கலாம், தாய் என்று அழைக்கலாம், தாரம் என்று அழைக்கலாம். மந்தை பெயர்களை மனதில் நீ சுமக்காத. அடுத்தது ரோல் சொல்றா. நான் தந்தை நான் நினைச்சுக்காத, இது என் மகன் நினைச்சுக்காத. உன் மூலமாக இந்த உலகுக்கு உதிர்க்கப்பட்ட ஒரு மலர் அப்படின்னு வச்சுக்கோ. தந்தை என்று அழைக்கலாம், தனையன் என்று அழைக்கலாம், தாய் என்று அழைக்கலாம், தாரம் என்று அழைக்கலாம். மந்தை பெயர்களை மனதில் நீ சுமக்காதே. மண்ணில் விழும் உடம்புக்கு மண் வைத்த பெயர்கள் இவைங்கிறார். மண்ணில் விழும் உடம்புக்கு மண் வைத்த பெயர்கள் இவை. என்றைக்கும் எதிலும் நீ ஏமாந்து சிக்காதே. இந்த பொருள், அந்த நபர், இந்த சூழ்நிலை இவைதான் எந்த துன்பம் நீக்கி இன்பம் எனக்கு தரும் என மயங்குவார். தானே நம்முடையது. இவரால், இவனால் அல்லது இவளால் எனக்கு இன்பம் நினைச்சுக்கிறோம் இல்லையா? இந்த பொருள் இருந்தால் எனக்கு இன்பம் நினைச்சுக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா அப்ப எனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த பொருள், அந்த நபர், இந்த சூழ்நிலை இவைதான் எந்த துன்பம் நீக்கி இன்பம் எனக்கு தரும் என மயங்குவார். எந்த பொருளும் சிந்தை மயக்கி இன்பம் போலே துன்பமே தருமென சிந்தை தெளிந்தார் தெரிந்து சொன்னார். எந்த பொருளும் சிந்தை மயக்கி இன்பம் போலே துன்பமே தருமென சிந்தை தெளிந்தார் தெரிந்து சொன்னார். சித்தத்துள் வாழ்ந்தால் சீரான இன்பமே அப்படிங்கிறார். அப்புறம் இறுதியா ஒன்று சொல்ற, வாகனம் வேறு வண்டி ஓட்டி வேறு. டிரைவரையும் வெஹிக்கிளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதேங்கிறார். வாகனம் வேறு, கீதை தான். வாகனம் வேறு வண்டி ஓட்டி வேறு. தேகம் வேறு உள்ளே வாழ்பவன் வேறு. உடம்பு வேறு அதன் உடமையாளன் வேறு. உடம்பை போய் நான் என நம்பும் முட்டாளாய் இருந்து விட்டேனே அப்படி அவ சொல்றான். உடம்பை போய் நான் என நம்பும் முட்டாளாய் இருந்து விட்டேனே அப்படிங்கிறார். அலார்கனுக்கு அவன் பட்டம் சூட்டி அவன் நல்லா நாட்டை ஆளும் பொழுது அவளும் கணவனும் வானப்பிரஸ்த போகலாம் தீர்மானம் பண்ணிட்டான். இப்பதான் ஒருத்தர் இருக்கானே நாட்டை ஆளுவான், போலாம் அப்படின்ட்டு. சரின்னு உத்தரவு வாங்கிக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி கணவனும் மனைவியும் காட்டுக்கு செல்ல போகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மோதிரம் கொடுக்குறான் அலார்கனுக்கு. ஒரு மோதிரம் ஒண்ணு கொடு. எதுக்குமா கொடுத்தீங்களா? வச்சுக்கோ, என்னுடைய பரிசா வச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ரொம்ப இக்கட்டான நேரம் வரும்போது அதை திறந்து பார் அப்படிங்கிறா. சரிம்மா அப்படிங்கிறான்.
போறான். இவன் வந்து வாழ்க்கையில எல்லாம் நல்லதா இருக்கான். ஆனா அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஏக்கம், அவன் கேட்ட தாலாட்டு ஒண்ணு இருக்குல்ல, இந்த வித்து மேல வருது, விழுந்து மேல வருகிறது, அவனை உள்ள நோக்கி இழுக்கிறது. இதுக்கு மேல அவனால் இதை தாங்க முடியல. இந்த புற வாழ்க்கையினுடைய வியர்த்தம், இதனுடைய அர்த்தமற்ற தன்மை, இதனுடைய ஆழமற்ற தன்மை அவனை பாதிக்கிறது. இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அம்மா ஞாபகம் வருது அவனுக்கு. இந்த மோதிரம் கொடுத்தால, when you are in a dilemma, check it out. அந்த மோதிரத்தை கேட்டு பிரிச்சு பார்க்கறான். அதுல என்ன எழுதியிருக்கு? 2 வாசகம் எழுதியிருந்தது, அது எனக்கு இப்படி வந்தது. பற்று வைத்ததால் வினை புற்று வைத்தது, பந்தம் கொண்டதால் சொந்தம் பாரமானது. பற்று வைத்ததால் வினை புற்று வைத்தது, பந்தம் கொண்டதால் சொந்தம் பாரமானது. குற்றம் செய்ததால் மனது குறுகுறுத்தது, கூட்டம் பிடித்ததால் தனிமை குலைந்து போனது. எதுவும் நீ இல்லை, நீ இன்றி எதுவுமே இல்லை, இந்த உண்மை புரிவதுதான் மனிதனின் எல்லை. எதுவும் நீ இல்லை, நீ இன்றி எதுவுமே இல்லை, இந்த உண்மை புரிவதுதான் மனிதனின் எல்லை. பற்று வைத்ததால் வினை புற்று வைத்தது, பந்தம் கொண்டதால் சொந்தம் பாரமானது. இன்பம் என்னும் போர்வையிலே துன்பம் இருக்கும், இழுத்து போர்த்தி கொள்ளும் போது நெஞ்சில் உறுத்தும். இன்பம் என்னும் போர்வையிலே துன்பம் இருக்கும், இழுத்து போர்த்தி கொள்ளும் போது நெஞ்சில் உறுத்தும். இன்பம் விலகும் துன்பம் மட்டும் நிரந்தரமாகும், இன்பம் விலகும் துன்பம் மட்டும் நிரந்தரமாகும். இதை அறிந்து ஒதுங்குவதே சுதந்திரமாகும். இன்பம் விலகும் துன்பம் மட்டும் நிரந்தரமாகும், இதை அறிந்து ஒதுங்குவதே சுதந்திரமாகும். கற்ற கல்வியும் காற்றில் பறந்து போகலாம், கனவில் வந்ததும் காலை மறந்து போகலாம். பட்ட அடிகளால் வந்த பாடம் மட்டுமே அந்த கொட்டடிக்குள் நுழையும் வரை கூட நடக்கலாம். கண்ணிமைக்கும் நேரத்திலே கண்டுகொள்ளலாம், கண்ணெதிரே சிரிக்கும் போதும் கண்ணை மறைக்கலாம். கண்ணிமைக்கும் நேரத்திலே கண்டுகொள்ளலாம், கண்ணெதிரே சிரிக்கும் போதும் கண்ணை மறைக்கலாம். உண்மை என்பது நம்பி நம்பி உணர்ந்து கொள்வது, உண்மை என்பது நம்பி நம்பி உணர்ந்து கொள்வது. அந்த உண்மைதான் நீ, இதுதான் உண்மை என்பது. அந்த உண்மைதான் நீ, இதுதான் உண்மை என்பது. பற்று வைத்ததால் வினை புற்று வைத்தது, பந்தம் வந்ததால் சொந்தம் பாரமானது. மதாலசாவுடைய அந்த மோதிரத்துக்குள்ளே இருந்த வாசகத்தினுடைய ஒரு விளக்கமா வச்சுக்கலாம். அதாவது உண்மை என்பது நம்பி நம்பி உணர்ந்து கொள்வது. இது ஒரு முக்கியமான கருத்து. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கருத்து. ட்ரூத் இஸ் ரியலைஸ்ட் பை அஸ்யூமிங் இட் பிகாஸ் இட் இஸ் ட்ரூ. அதாவது இந்த நாற்காலி நான், இந்த மேசை நான், இந்த மைக் நான். அது ஒருபோது நீ நாற்காலி ஆக மாட்டாய், மேசை ஆக மாட்டாய், மைக் ஆக மாட்டாய். ஏன்னா அது அல்ல உண்மை. நான் விடுதலை பெற்றவன், நான் உடம்பு அல்ல. நான் உடம்பு, என்னுள் எங்கோ இந்த உடம்பு இருக்கிறது. நான் மனம் அல்ல, எனக்கு ஒரு கருவியாக மனம் இருக்கிறது. நான் புத்தி அல்ல, எனக்கு ஒரு உபகாரமாக இந்த புத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சித்தத்தையும் தாண்டி இருக்கின்ற விடுதலையான எங்கும் பரவி இருக்கின்ற ஆன்மா. இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் அப்படி ஆகும். ஏனென்றால் அது உண்மை. ட்ரூத் இஸ் ரியலைஸ்ட் பை அஸ்யூமிங் இட் பிகாஸ் இட் இஸ் ட்ரூ. உண்மை என்பது நம்பி நம்பி உணர்ந்து கொள்வது. அந்த உண்மைதான் நீ, இதுதான் உண்மை என்பது அப்படின்னு மதாலசா நமக்கு அற்புதமான ஒரு வழியை காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அது ஒரு தாய் என்ற முறையில், கிருஷ்ணன் இங்க வாங்க, இடம் இருக்கு. ஒரு தாய் என்ற முறையில் ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டிய கடமை, மிகப்பெரிய பொறுப்பு தாய்க்கு தான். நீங்க வந்து மகாத்மா காந்தி, சிவாஜி, வீர சிவாஜி எல்லாரும் எத்தனையோ கதைகளை பார்த்தாலும் தந்தையிடம் இருந்து பெற்ற அறிவு வேற.
தந்தை முட்டாள்னு அர்த்தம் இல்லை. பல இடங்கள் அது உண்மையா இருந்தாலும் அதல்ல பொருள். ஒரு தாயிடமிருந்து பெறுவதை தந்தையிடமிருந்து பெற முடியாது. தந்தை கொடுக்கக்கூடியதை தாய் கொடுத்து விடவும் கூடும். ஆனா ஒரு தாயிடமிருந்து பெறுவதை தந்தையால் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பாலூட்டும் போதே பல விஷயங்கள் அந்த குழந்தைக்குள்ள போகிறது. தான் இதுவரை பார்க்காத, அது ஆணா பெண்ணா என்று கூட தெரியாத, தன் உடம்புக்குள்ளே இன்னொரு உடம்பும் உயிருமாய் வளருகின்ற ஒரு ஒரு அதிசயம், ஒரு பரவசம், ஒரு பிளசன்ட் டிஸ்கம்ஃபர்ட், அது தாய் மட்டுமே தான் உணர முடியும், தந்தைக்கு தெரியாது. ஒரு சாஸ்திரத்துக்கு புருஷ கர்ப்பம் 3 மாதம் என்று சொல்கிறார்களே தவிர, அந்த அவஸ்தையெல்லாம், அந்த பத்தியம் இருப்பதெல்லாம் அவளுக்கு தானே. என்னுடைய குருநாதர் கேட்பார், அந்த குழந்தை எப்படி வளர்கிறது? இந்த தாய் உண்ணும் உணவாலா, அவள் குடிக்கும் அந்த நீராலா, அவள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மருந்துகளாலா இந்த குழந்தை வளர்கிறது? இல்லை. இது யார் என்று தெரியாமல், இது எதுவென்று தெரியாமல், ஒன்றும் புரியாமல் அதன் மீது தன் உயிரையே வைத்திருக்கிறாளே, அந்த பாசத்தால், நேசத்தால், அன்பால் தான் அந்த குழந்தை உருவாகிறது. இல்லையா? எப்படி தெரியும் அவளுக்கு? ஐயோ, இப்படி படுத்தோ, இப்படி பரலும் போது இந்த குழந்தைய பரவ என்ன ஆயிடுத்தோ, அதுக்கு என்ன ஆயிடுத்தோ. இதை ஒரு தந்தை கவனிப்பார். தந்தை என்ன ஒத்தாசை செய்ய முடியுமோ அந்த ஒத்தாசை செய்யலாம். பெரும்பாலும் நான் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். அது மாதிரி இருக்கு. நான் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன், அது மாதிரி ஆயிடும். இப்ப பரவாயில்ல. இப்ப இந்த தலைமுறையினர் பாத்தீங்கன்னா, இப்ப என் மகன்கள்லாம் செய்யற வேலையை பார்த்தா என் மனைவி என்ன அது ரொம்ப கவனிச்சிட கூடாதுன்னு தோணுது எனக்கு. ஆமா, எல்லா காரியங்களும் அவங்க செய்யறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அப்படி. 2 பேர் வேலைக்கு போகணும், 3 பேர் வேலைக்கு போகணும்லாம் தான் இருக்குல்ல. நம்ம நாங்க பைத்தியக்காரங்க வேலை வெட்டி இல்லாம இருக்கணும்ன்றே ஒரு அதையே ஒரு வேதாந்த வாழ்க்கையை ஆக்கிட்டோம் நம்ம. அதாவது ஒரு டேஸ்ட் ஃபார் தி சோ கால்டு டிசாஸ்டர் வச்சுங்களேன். அது மாதிரி என்ன ஆயிடும் இப்போ? என் குருநாதர் கேட்டார், நீ இப்ப நீ ஆபீஸ் போலன்னா என்ன ஆகும்னு கேட்டார். ஆபீஸுக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு வேலை போலாம், நல்லது தானேட்டார். ஆபீஸ்ன்றது பெரிய விஷயம், அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, எதுக்கு சும்மா போற அப்படின்னாரு. விட்டுட்டேன். 10 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது வேலையை விட்டேன். போறோம். ஒரு சல்லி காசு கிடையாது, கவிதைகளை தவிர வேற எந்த சொத்தும் கிடையாது. இதை வாங்குவான், வாங்க மாட்டான். அது மாதிரி எது சொத்து? நிறைவு, அருமையான மன நிறைவு. மனைவி இருந்தால் அந்த நிறைவுக்கு காரணம் இல்லை. இன்னொரு வீடு, ஒரு வீடே இல்லையே எங்களுக்கு, இன்னொரு வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டு நான் என்ன இருப்பேன்? ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஒரே பாதையில இருக்கக்கூடிய தன்மையுடைய 2 பேரை இறைவன் சேர்த்து விட்டதுனால இது நடந்தது. நான் என்னுடைய வாழ்க்கை முறையை இன்னொருத்தருக்கு போதிக்க முடியாது. இது எனக்கு சரியாக போச்சு. 2 குழந்தைகள் வேலைக்கு போகாத போது, மனைவி ஹவுஸ் ஒய்ஃப், அவ வேலைக்கு செல்லாத போது, ஒரு சல்லி காசு கூட சொத்துங்கிறது இல்லாத போது, 10 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது நான் வேலையை விட்டேன். ஐ ஆல்மோஸ்ட் எம்ப்ரேஸ்ட் பாவர்ட்டி வாலண்டரிலி. ஹிந்து ஆபீஸ் உத்தியோகம், 27 வருஷம் ஹிந்துல ஒர்க் பண்ணேன் கத்தாடி. இங்க 2 நாள் கேம்ப் பண்ணி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து இங்க 2 நாள் கேம்ப் பண்ணாது அவங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு. முரளி சார் இருந்தார். நீ எப்படா போவ இதை விட்டு? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகலையே, நல்லா இருக்கு. நீ வேற வேலைக்கும் போக மாட்டியே, உன்னை பார்த்தா தெரியும் எனக்கு, எப்படி சமாளிப்ப அப்படிங்கிறது. ஒண்ணுதான் பதில் சொன்னேன். அது பாரதியார் நாடகத்திலையும் எழுதியிருக்கேன். நேற்று வரைக்கும் சோறு போட்ட பராசக்தியா எனக்கு நாளைக்கு போட மாட்டான்னு கேட்டேன். அவர் கேட்டேன் முரளியார். அவர் எனக்கு பதில் என்ன தரமா எழுதியிருந்தார்? வித் ரிக்ரெட் வி அக்செப்ட் யுவர் ரெசிக்னேஷன் போட்டிருக்காரு. வித் ரிக்ரெட் வி அக்செப்ட் யுவர் ரெசிக்னேஷன். அவ்வளவுதான். 2 பேரும் வந்தா நல்லா இருக்கு. கால் நின்றது வாசலோடு, கை 2ம் திருவோடு. கால் நின்றது வாசலோடு, கை 2ம் திருவோடு. விழலாம் இதில் பிடிச்சோறு, விழுங்கும் செல்வேன் தெருவோடு. விழலாம் இதில் பிடிச்சோறு, விழுங்கும் செல்வேன் தெருவோடு. கால் நின்றது வாசலோடு,
கை இரண்டும் திருவோடு ஜாலியா போனோம். ஹிமாலயாஸ்ல போய் சோறு கிடைக்காம பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கேனே, என்னாச்சு பார்த்தா அப்படியா தெரியுது? அதாவதுங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடா இவன் வந்து பணம் சம்பாதிக்கிற, அதனால நமக்கு ஏதோ ஒரு தத்துவம் சொல்றான் அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான் சொல்றேன். எனக்கு தான் முதல்ல பொருத்திக்கிறேன். எதுங்க சரியான செல்வம் நான் சொல்லட்டுமா? ஆனா அதுல தத்துவம் ஒரு பக்கம் கிட்ட தகவல் சொல்லும். ஒன்னு தத்துவம், இன்னொன்னு தகவல். தகவலுக்கு ஒண்ணு சொல்லும். எது தெரியுமா சரியான செல்வம்? இப்ப இருக்கு இல்ல, ஏதோ ஒரு செல்வம் இருக்கு, ஐயோ இது பத்திரமா இருக்கணுமே என்ற பயம் இல்லாம, இதை இழந்து விட்டால் நாம் என்ன ஆவோமோ என்கின்ற கவலையும் இல்லாமல் இருக்கு பாருங்க, அதுதான் செல்வம். அதுதான் சரியான செல்வம். வாட் இஸ் யுவர் ஆப்டிமம் வெல்த்? வாட் வுட் ஹேப்பன் டு திஸ், அந்த பயம் இருக்கக்கூடாது. வாட் வில் ஹேப்பன் டு மீ இஃப் ஐ லூஸ் திஸ், அந்த கவலை இருக்கக்கூடாது. அதுதான் சரியான செல்வம். அது இருக்கவே கூடாது. அது செல்வம் பாருங்க, உபனிஷத்துல ஒரு வாக்கியம் வருகிறது. என்ன ஒரு அடாவடியான ஒரு வாக்கியம் பாருங்க. அறிவை மதிக்காதவன் முட்டாள். ஓஹோ சரி. அதுக்கு அடுத்த வாக்கியம், அறிவை தொழுபவன் அடிமுட்டாள். உபனிஷத்துல என்ன அருமையா இருக்கு பாருங்க. அறிவை மதிக்காதவன் முட்டாள், அறிவை தொழுபவன் அடிமுட்டாள். என்ன சார் இப்படி சொல்லியிருக்கேன்னு கேட்டேன். குருனையும் புரியலையா உனக்கு? அறிவு என்பது ஒரு கருவி. கருவி நம் கையில் இருக்க வேண்டுமா, கருவியின் கையில் நீ இருப்பாயான்னு கேட்டார். அறிவை நான் பிரயோகிக்க வேண்டும், அறிவு என்னை பிரயோகிக்க கூடாது. அதனால்தான் சரஸ்வதி நமக்கு அறிவு கிடையாது. சரஸ்வதி அறிவுக்கு தாய். யார் அறிவை கொடுப்பாளோ அவள் சரஸ்வதி, மகா சரஸ்வதினு நம்ம கொண்டாடுகிறோம். அப்படி செல்வம் அது மாதிரி இருக்கணும். பாரதியார் சொன்னார், கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாய. அது என்ன கனக்கும் செல்வம்? நான் எப்போதும் சொல்வேன். இப்போ நம்ம சங்கரிபுத்திரன் சார் இருக்காரு, 83 சார், உங்களுக்கு 83 வயசா? இப்போ 86ஆ? சரி 86, 100 ஆண்டு இருங்க, நல்லா இருங்க. 86 வயசு சார். நம்ம அவரை ஒரு சபையில கௌரவிக்கணும்ட்டு நமக்கு ஒரு ஆசை வந்தது. அவரை கூப்பிட்டு ஒரு 25 கிலோல ஒரு மெமெண்டோ, வெள்ளியில பண்றது வெள்ளி மெமெண்டோ, ஐயா இதை உங்களுக்கு அன்பா அளிக்கிறோம் சொல்லிட்டு எல்லா போட்டோ கிட்ட எல்லாம் ரெடி. சுவாதி சாஃப்ட் சொல்யூஷன்ஸ்ல இருந்து குமரன் வந்துட்டாரு, கேமராவோட எல்லாம் வந்துட்டார். அதை கொடுக்கணும். எப்படி அப்படின்னு கொடுப்பார்ல, அப்படி கணக்கணும். அதுக்கு பேர் தான் கணக்கும் செல்வம். ஆனா இதை கொடுத்துட்டே இருக்கணுமா? எப்படி கேட்கறான் பாருங்க, புதுவை மணக்குள்ள விநாயகர்கிட்ட கணக்கும் செல்வம் கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும்னு அர்த்தம். அவன் கொடுக்க, ஐயோ இதோ இந்தாடா கொடுத்துட்டே இருக்கணுமா? அந்த 25 கிலோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க முடியுமா அந்த மெமெண்டோவை? பாதி மெமெண்டோவை வைக்கவே முடியல, வாங்குறது. அப்படி இருக்கணும். கணக்கும் செல்வம் 100 வயது. இந்த மனநிறைவு தான். இந்த மனநிறைவு எங்கேருந்து வருதுன்னா, ஒண்ணு நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு ஆன்மீக இலக்கா இருக்கணும். இல்லைன்னா வரா. ஆன்மீக இலக்கு இருக்குன்னா என்ன பொருள்? மற்றவர்களை விட நான் வித்தியாசப்பட்டவன் நினைச்சீங்கன்னா தொலைஞ்சுது. நீங்க ஒருபோதும் இந்த ஆன்மீகத்துல போக முடியாது. நீ தியானம் பண்ற அப்படின்னா அது பல் தேய்க்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி. அது ஒரு ஷுட் நாட் யுவர் நோட்டீஸ். நம்ம ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காத்தால இருந்து நான் பல் தேய்ச்சேன் அப்படின்னா, ஐயோ நேத்துக்கு என்னாச்சோ தெரியும். இதெல்லாமா சொல்லிட்டு இருக்கோம். நான் குளிச்சேன், பல் தேய்ச்சேன் சொல்லிட்டு இருக்கோமா? இல்லையே. அது மாதிரி நான் தியானம் செய்தேங்கிறது சொல்ற விஷயம் கிடையாது. அது பாட்டுக்கு அது டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல நடக்கணும். அது மாதிரி இருக்கணும். ஆன்மீகம் இலக்கு. எவ்வளவு நீ ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கிறாய் என்பதுக்கு என்ன அடையாளம்? நீ எவ்வளவு சாதாரணமான மனிதனா இருக்கிறாய் என்பதுதான் அடையாளம். அமைதியானவனாக இருக்கிறாயா, அன்பானவனாக இருக்கிறாயா, பொறுமை உனக்கு அதிகரித்து இருக்கிறதா, பிடிப்புகள் உனக்கு தளர்ந்திருக்கின்றனவா, அதுதான் ஆன்மீகத்துல முன்னேறுவதற்கு அடையாளம். சரி, மதாலசாவை பார்த்தோம். வடக்கேந்து கொஞ்சம் தெற்குக்கு போவோமா? ஒரு அருமையான ஒரு பெண்மணிய, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பெண்மணிய பத்தி உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். வீரமங்கை வேலு நாச்சியார், சிவகங்கை சீமையை ஆண்ட சிங்கம். அதாவது 1730 பிறந்து 1796 இறந்து போகிறார். 65-66 வயசு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு
போர்க்களத்தில் சென்று போரிட்ட முதல் அரசி வேலு நாச்சியார். இதை மறக்கவே கூடாது. இதற்கு 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஜான்சி ராணி வராங்க. நமக்கு பாட புத்தகத்தில் கூட கிடையாது, நம்ம படிக்க மாட்டோமே. இத பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு போர்க்களத்தில் சென்று போர் புரிந்து அந்த 2 தளபதிகளை மண்டியிட வைத்து அவர்கள் கழுத்திலே வாளை வைத்து அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தவள் வேலு நாச்சியார். எவ்வளவு பெரிய ஒரு வீர மங்கை தெரியுமா? பா, சேதுபதி வம்சத்துல 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சீமை இங்க பிறந்தாங்க. வீரத்தினுடைய அடையாளம், வெற்றியினுடைய திருவுருவம் வேலு நாச்சியார். ஆஜானு பகவா இருப்பாங்க, 6 ஃபுட்டரா அப்படி இருப்பாங்க. தந்தை ராமநாதபுரத்தில் மன்னர் இருந்தார் இல்லையா, முத்து விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதி அவருடைய பேர். தாய் முத்தாத்தாள். பேரே எப்படி இருக்கும்? முத்து ஆத்தாள், முத்தாத்தாள். இவருடைய ஒரே பெண் குழந்தை வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க. சக்கந்தின்னு ராமநாதபுரத்துக்கு அருகில் ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் இவர்கள் பிறந்த ஊர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 18ஆம் நூற்றாண்டுல இந்த ராமநாதபுரம்லாம், இந்த இடம்லாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே நீங்க போனீங்கன்னா பெருசா வசதிகள் இருக்காது. அங்க ஒரு பெண்மணி பிறந்து எப்பேற்பட்ட ஒரு சாதனையாளரா வராங்கன்றத பார்க்கணும். அதுவும் சாதனைன்னா என்ன? நான் ஏதோ சயின்ஸ் டிகிரி படிச்சேன், PhD படிச்சேன், அதெல்லாம் சாதனை. நித்தியகண்டம் பூர்ணாயுசு மாதிரி எப்பொழுதும் ஆபத்துக்கள், உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய நாட்டுக்கு ஆபத்து, மானத்துக்கு ஆபத்து, குல பெருமைக்கு ஆபத்து, இப்படி அபாயங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து அப்படியே ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்து வாழ்றதுனா எப்பேற்பட்ட சாதனைங்கிறது பாருங்க. சின்ன வயசுலயே அவர்கள் ராமாயணம், மகாபாரதம் இதுல தேர்ச்சி பெற்றார். அம்மா அம்மா சொல்றாங்க, சொல்லித்தராங்க. அம்மா தான் சொல்லி கொடுக்கணும். அம்மா சொன்னத்தானே தீபாவளி, அம்மா செஞ்சா தானே என் பலகாரம், மீதி எல்லாம் ஆகுமா? அம்மா கையால செஞ்ச மாதிரி ஆகுமா? எனக்கு முதல்ல எங்க அம்மா அருமை தெரியல. இட்லி அம்மா கொடுத்தா சாப்பிட மாட்டேன், இட்லி போய் அவனா சாப்பிடுவானான்ட்டு. ஹிந்து ஆபீஸ் உத்தியோகம்னு ஒண்ணு வந்தது. மாசத்துக்கு 15-20 நாள் டிராவலிங். இட்லிக்கு தாலி கட்டாத குறைதான். அப்புறம் விடாம எங்கெங்கயோ போய் சாப்பிடணும்னா என்னப்பா இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டி சொல்லுவான். ஒரு 2 இட்லி, ஒரு வடை, இப்படியே பழகி போச்சு நமக்கு இல்லையா? ராமாயணம் இலக்கியங்களை வேலு நாச்சியார் சின்ன வயசுலயே கற்று தேர்ந்தாங்களாம். அது கூட ஆச்சரியம் இல்லைங்க. 10 பாஷை பேசும். 10 பாஷையில் எழுத, பேச, படிக்க தெரியுமா? அதுல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, உருது, அரபி, பிரெஞ்சு. பிரான்ஸுக்கு போயிருக்காங்க அவங்க. இங்கிலீஷ், ஜெர்மன், 10 பாஷையில நல்லா பேசுவாங்க, சரளமா பேசுவாங்களாம். இதுல எவ்வளவு எழுத பேசங்கிறது தெரியாது. ஒண்ணு ராமாயணம், மகாபாரதம். இன்னொன்னு 10 மொழிகளிலே பலமான தேர்ச்சி. 3வது போர்க்கலைகளில் வல்லவர். அதுல ஒரு குறிப்பு சொல்றாங்க, நீங்க அப்படியே சிலிர்த்து போகுது. 2 பேரா ஒரு வாளை தூக்கிட்டு வருவாங்களாம், அதை அப்படியே உடைப்படலாம். இந்த வாள் முழங்கல்ல கரும்பு உடைக்கிற மாதிரி இந்த வாளை உடைச்சு போடுவாங்களாம். அந்த அளவுக்கு உடம்பு வலிமை, குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வில்லு அம்பு விடுறது, இது எல்லாத்துலயும் தேர்ச்சி பெற்றவர்களாக அந்த வளர்த்திருக்காங்க. அப்படி 6 அடி உயரம், பேரெழில் கொண்ட ஒரு தோற்றம், அப்படி இருந்தாங்க. கொஞ்சம் இமேஜின். ஐ வுட் லவ் டு see her. எப்படி இருக்கும்? நம்ம பாட்டியை பார்க்கணும்னா ஒரு இது இருக்காது, பரவசம் இருக்காது. அப்புறம் எப்படின்னா, அழகில் மயிலாகவும் வீரத்தில் புலியாகவும் விளங்கியவள்னு எழுதுறாங்க அவளை பத்தி. அந்த வீரத்தின் அழகை கண்டு காதல் வயப்பட்டார். யாரு? சிவகங்கை இளவரசர். கௌரி வல்லப உடையன் முத்து வடுகநாத தேவர். எவ்வளவு பெருசா இருக்கு பேரு, ஆனா ஒழுங்கா சொல்லணும், சபையில பேரு. அதனால கௌரி வல்லப உடையன் முத்து வடுகநாத தேவர், அவர் சிவகங்கை இளவரசர். காதல் வயப்பட்டு வேலு நாச்சியாரை மணந்து கொள்கிறார். நல்ல அருமையான குடும்பம், அதனால கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 1746 வருஷம்
அவங்களுக்கு 16 வயசு. வேலு நாச்சியார் சிவகங்கைக்கு வந்து குடி புகுந்தார். வந்து ஆட்சி நடக்கிறது. அப்போ இந்த நவாப் ஒருத்தர் இருக்கான், ஆற்காட் நவாப், எப்பவும் பெரிய இடைஞ்சல் ஏதாவது இருக்கணும். அவன் வந்து சிவகங்கை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு போர் தொடுத்து அந்த நவாபுடைய தலைமையில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய படம் வருது, தூள் தூளா பண்ணி அமைச்சிடுறாங்க. வேலு நாச்சியார் ஷீ இஸ் தேர் இன் தி வார் ஃப்ரண்ட்ல இருந்து தூள் தூளா பண்ணி அமைச்சிடுறாங்க. அதனால அந்த கிழக்கிந்த படையினரும் நவாபும் ஒரு வஞ்சகத்தால இவளை கொண்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எப்படி ஒரு திட்டம் போட்டாங்க அப்படின்னா, வேலு நாச்சியாருடைய கணவர், அப்புறம் அவருடைய தங்கை நினைக்கிறேன், இளவரசி தங்கை, அவங்க 2 பேரும் காளையார் கோயில்ல சாமி கும்பிட வராங்க. அங்க காளையார் கோயில்ல சாமி கும்பிடு வரணும்னா ஆயுதம் இல்லாம படை இல்லாம வருவாங்க, அங்க சுத்திக்கிறாங்க. அவர் அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு ஏதோ போர் பண்ணி ஆனா அங்க செத்து போறார். அவர் கடுமையா அங்க வெட்டி போட்டுடுறாங்க. கிழக்கு இந்திய கம்பெனி படையை நவாபும் சேர்ந்து வந்து அந்த குதிரையை வந்து காலெல்லாம் துண்டு தர வெட்டி போட்டாங்க. அவருடைய குதிரையை ரொம்ப போர் புரிந்து அவர் இறந்து போகிறார். அந்த இளவரசியும் இறந்து போகிறார். இந்த செய்தி இவளுக்கு, வேலு நாச்சியாருக்கு வந்து சேர்கிறது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட போனார், கணவர் உயிரோடு இல்லை, கொலை செய்யப்பட்டார். அங்கே இளவரசியும் சேர்ந்து அங்கு கொலை செய்யப்பட்டார் செய்தி வருகிறது. அந்த பாவம், அந்த மனசு எவ்வளவு துடிச்சிருக்கு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ என்ன முடிவுக்கு வரா, எனக்கு அந்த அந்த சடலத்தை நான் பார்க்கணுங்கிறா. அப்போ அம்மா அது வேண்டான்னு தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறாங்க? அந்த அரசருக்கு தளபதிகளாக இருந்தவர்கள். யாரு தெரியுமா? பெரிய மருது, சின்ன மருது. அம்மா நம்ம இப்ப அங்க போறது வந்து ஆபத்தா இருக்குமா? இல்லம்மா போகணும். சரி போலாம் அப்படி இவங்க காவலா இருந்து பாக்குறாங்க. பார்த்தா அவளால் தாங்க முடியல. ஒரே பிணக்குவியலா இருக்கு காளையார் கோயில். ஒன்னொன்னா எடுத்து பார்த்தா கலிங்கத்து பரணி வர்ணன மாதிரி இருக்குது. பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதுமமுகம் மலர்ந்தாரை பார்மின் சாமளவும் பிறர் குதவாதவரை நச்சி சாருடர் போல் வீருடல் தரிக்கும் ஆவி போமளவும் அவரருகே இருந்து விட்டு போகாத நரிக்குலத்தின் புணர்ச்சி காண்மின் அப்படின்னு கலிங்கத்து பரணியில வரும். அதாவது கழுகை அஞ்சி பார்த்த வீர பார்வைகள் மாறிடாமல் பார்த்தபடி போனவர்கள் நான் எழுதியிருப்பேன். கழுகு நம்மளை கொத்திடக்கூடாதுன்றதுக்காக வீரன் செத்து போகும்போது கூட கண் அப்படி திறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆமா, அந்த பிணக்குவில்ல தேடி தட்டு தடுமாறி தேடி தன்னுடைய கணவருடைய சடலத்தை அவர் குத்துப்பட்டு செத்து கிடக்கிறார். அழறா, யாரும் தேத்த முடியல. பெண்கள் இல்ல கூட. வீர பெண்மணி வந்துட்டாவ போர்க்களத்துக்கு வந்து பார்த்தா தோழி கிழி எல்லாம் புடைசூழ பிக்னிக் இல்லையே போர்க்களம் என்பது. அப்போ ஒரு முடிவுக்கு வரா, உடன்கட்டை ஏறணுங்கிற முடிவுக்கு வரா. அப்ப பாருங்க, இது நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு சரித்திரம் படிக்கும்போது, ராஜா ராம்மோகன் ராயும் படிக்கும் பொழுது, அந்த நாள்ல வந்து கணவன் இருந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுவது என்பது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இல்லை, அது அவர்களுடைய சாய்ஸா இருந்தது. கூப்பிட்டு நான் வந்து அந்த நெருப்பிலே நானும் குதிப்பேன் பொழுது மருது சகோதரர்கள் தான் அவள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க, செய்யாதீங்க அம்மா, வேற என்ன செய்ய சொல்ற, இந்த அநியாயத்தை செஞ்சவங்களை நம்ம தண்டிப்போம், பழி வாங்குவோன்றாங்க. சரிங்கிறாங்க. மனசு மாறுதல். சரி, நான் அந்த சடலத்தை பார்க்கும்போது அநியாயமா ஒரு கோயில்ல சாமி கும்பிட போனவரை கொண்டிருக்காங்கன்றது அவளை பார்த்துட்டு சரி வாடா அப்படிங்கிறான். அப்ப படை திரட்டணும். முதல்ல எங்க இருக்கிறது? சிவகங்கை இவங்க கைக்கு வந்தாச்சு. ஆற்காட் நவாப், கிழக்கு இந்திய கம்பெனி படை அவங்களுடைய ஆளுமைக்கு சிவகங்கை வந்தாச்சு. அந்த கோட்டை அவங்களுடைய ஆட்சி. இங்க மறைஞ்சு அங்க மறைஞ்சிருக்கு. திண்டுக்கல்ல இப்பவும் பார்த்தா ஒரு கோட்டை இருக்குல்ல, திண்டுக்கல் பாக்கு, அது அங்க இருந்தா வேலு நாச்சியார் இருந்தா. அது மாதிரி ஒரு இடமா மாறி மாறி இருந்து ஹைதர் அலிட்ட போறான். ஹைதர் அலி இருந்தா, ஹைதர் அலிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு போறான். கேட்டா மாறு வேஷத்துல போறான். இவ கூட பெண்கள்
4-5 பெண்களோட. அசந்து போயிடுறான் ஹைதர் அலி. வந்திருக்கான்னு தெரியாது. உருதுல பொழந்து கட்டுறா ஹைதர் அலிட்ட. இவ்வளோ ஃப்ளூயண்டா உருது பேசுறாளே அப்படின்ட்டு அவன் கேட்கிறான், வேலுநாச்சியார் வரலையான்னு. அப்ப அந்த முகமுடைய எடுக்கிறான், எடுத்து நான் தான் அப்படிங்கிறான். பிரமிச்சு போறானா ஹைதர் அலி, இப்படி எங்களுக்கே வராது உருது இப்படி பேசுறிய அப்படின்ட்டு. 5000 குதிரைப்படை கொடுக்குறானா, 5000 காலாட்படை கொடுக்குறானா, 2-3 பீரங்கி அது ஒன்று கொடுக்குறானா. அவ்வளோதான். அதை வாங்கிட்டு வர அந்த சிவகங்கையை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? போரெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உள்ளே எப்படி போறது? ஒரு டெக்னிக் வச்சா வேலு நாச்சியார். எப்படின்னு கேட்டா, அந்த இன்னைக்கு கூட இருக்கு சிவகங்கையில ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு. அதான் அவங்களுக்கு வழிபடும் தெய்வம் அரச குலத்துக்கு. அதுக்குள்ள ஒரு திருவிழா வர நேரமா பார்த்து போகணும். பெண்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ள போறாங்க. யார் இவளோட? எல்லா பெண்களும் ஆயுதம் உள்ள வச்சிருக்காங்க. பெண் படை போகிறது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அங்க உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் கத்தி எடுத்து அந்த சிப்பாய்களை தாக்குறார்கள். நீங்க கேட்டிருக்கீங்களா இது மாதிரி? எனக்கு இல்ல, நான் உங்கள்கிட்ட வெறும் உணர்ச்சி வசமா கேட்கல, புத்தி பயன்படுத்தியே நீங்க எனக்கு பிற்பாடு பதில் சொல்லுங்க. உலக வரலாற்றில் இது மாதிரி பெண்கள் உள்ளே சென்று தாக்கிய வரலாறு இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. 18th centuryல வெளியிலிருந்து வந்த ஒரு படை, உள்ளே முளைச்ச ஒரு காளான் ரெண்டையும் சேர்ந்து எதிர்க்க கோயிலுக்குள்ள ஆயுதங்குள்ள உள்ள ஒழிச்சுக்கிட்டு போய் அங்க தாக்கினான் வேலுநாச்சியார். இது நம்பர் 1. 2வது, அவகிட்ட குயிலி அப்படின்னு ஒரு கான்பிடென்ட். இந்த குயிலி எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்டட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்பர் என்பது அந்த குயிலி தான். தன் உடம்பெல்லாம் வெடி மருந்து வச்சுட்டு அந்த அம்யூனிஷன் டம்ப் இருக்கு பாருங்க, வெடி மருந்துகள்லாம் வச்சிருப்பாங்கன்னு பிரிட்டிஷ்காரன், அதுல அப்படியே she jumped into that. ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்பர் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டட் ஹிஸ்டரியில. அவ்வளவுதான். 3வது, இவ எங்க இருக்கான்னு காட்டி கொடுன்னு ஒருத்தைய கேட்டிருக்க. இவளுடைய தோழி அவ காட்டி கொடுக்க மறுத்தா அவளை கொன்னுட்டாங்க. அவளை கொன்னுட்டா என்ன, தேடி வரா. அவ எங்க வெட்டப்பட்டாலோ அங்க ஒரு கோவில் கட்டினா. அதுதான் இன்னைக்கு வெட்டுடை காளியம்மன் நம்ம கும்பிடுறோம். வெட்டுடை காளியம்மன் என்ன கரெக்டா வச்சா பாருங்க. முதல்ல ராஜராஜேஸ்வரி கோயில், அந்த கோயில் தானே நமக்கு தொட்டா கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. அங்க உள்ள பெண்களாவே போய் இந்த ஆயுதங்களை எடுத்து போர் புரிந்தது. 2வது குயிலி, அந்த அம்யூனிஷன் டப், அது யாருமே எதிர்பார்க்கல. இது வரைக்கும் நடந்தது கிடையாது, வரலாறுல அப்படி ஒண்ணு நடந்தது கிடையாது. 3வது, தன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் என்பதற்காக கொல்லப்பட்ட அந்த பெண்மணி எங்கே வெட்டுப்பட்டு விழுந்தாலோ அங்கே ஒரு கோயில் எழுப்பி அவதான் இன்றைக்கு வெட்டுடை காளியம். இன்னைக்கு அந்த கோயில் பிரசித்தமா இருக்கிறது. பல கோயில்கள் அப்படித்தான் தெரியுமா. பெண் தெய்வங்கள், நாம வழிபடக்கூடிய பெண்கள்லாம் தெய்வமான பெண்கள். எப்பமா ஒரு மனிதன் தெய்வமாகிறான்? தியாகம் செய்யும் போது தெய்வமாகிறான். எது தியாகம்? தன்னிடம் இருப்பதிலிருந்து கொஞ்சம் தருவது தானம், தன்னையே தருவது தியாகம். அவ்வளவுதானே. அவ தன் உயிரையே தந்தா. அத்தமாவ முத்து பொண்ணு மீனா அவ ஆளாகி நின்னு மாறி பச்ச என்ன பாட்டு சொல்லுது? அம்மா பணவேடல பட்டி ஊரு, அங்க பணம் இல்லாத செட்டியாரு, செஞ்ச வெனையெல்லாம் சேர்ந்து விறகா எரிஞ்சு விதிய முடிச்ச கதை கூறு, கேட்க வேணாமுன்னா விட்டு போய் சேரு. ஓஹோ அத்தம்மாவ முத்து பொண்ணு மீனா அவ ஆளாகி நின்னிருந்தா மானா. ஆமா அத்தம்மாவ முத்து பொண்ணு மீனா அவ ஆளாகி நின்னிருந்தா மானா. தன்னை அக்கிரம செஞ்சவன கொன்னு புட்டு தன்னுசுர அப்படியே விட்டு விட்டு போனா. அவ ஆல மரத்து நிழலானா. இப்படிதான் நிறைய பெண்கள் தெய்வமான. நீ கம்பனூர் நீலி கதை படிங்க. உச்சிமா காளி ஊரு மாறி மடி பிச்சை கேட்டு நின்ன நாழி. காளி கேட்கிறானா, மடி பிச்சை கேட்கிறானா, எனக்கு குழந்தை பொண்ணுட்டு. உச்சிமா காளி ஊரு மாறி மடி பிச்சை கேட்டு நின்ன நாழி.
பெத்த ஒத்த முத்து ரத்து நத்த தத்து கொடுத்து புட்டு உத்தமியும் சிரிச்சு நின்னாளா காளி ஒன்ன பெத்த புண்ணியமுன்னாளா பெத்த ஒத்த முத்து ரத்து நத்த தத்து கொடுத்து புட்டு உத்தமியும் சிரிச்சு நின்னாளா காளி ஒன்ன பெத்த புண்ணியமுன்னாளா ஆலங்குருவிகளாகாயம் எல்லாம் ஆடி பறக்கிறதுனாலே நாம அத்தனையும் பார்க்கிறதுனாலே போய் அண்டியெல்லாம் கேட்கிறதுனாலே நாம வேலைக்கு ஒரு பாட்டு சொல்லி பாட்டுக்கு ஒரு தாளம் வச்சு விதமா கதை சொல்லுறோம் பொழுது விடியார வர கதை சொல்லுறோம். என் பாட்டு ஒரு கழிச்சு பாடுற மாதிரி. அப்போ யோசிச்சுப்பார், இப்படித்தான் அந்த வெட்டுடை காளியம்மனுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சிவகங்கையை கைப்பற்றி அந்த நவாப் உசேன்பூர்னு அதுக்கு பேர் மாற்றினோம். முதல்ல அந்த பேரை திரும்ப மாற்றா, சிவகங்கை தான் இது அப்படின்னு மாற்று. 2 தளபதி, ஒருத்தன் ஜோசப் ஸ்மித்னு பிரிட்டிஷர், இன்னொருத்தன் பான்ஜோர், அவன் பிரெஞ்சோ ஒன்றும் தெரியல. இங்க 2 பேரும் 2 பேரும் அவங்க 2 பேரும் வண்டி போட்டு விழுறாங்க. தேவர் கேப்சர். மருது சகோதரர்கள் சும்மா விடுவாங்க, போட்டு 2 பேரும் அப்படியே வெட்டி சாச்சிருக்கலாம். சாக்கல, நமக்கு தப்போன்னு கூட தோணுது. அவர் பேர் என்னம்மா, முகமது கோரியை விட்டாரு, பிருத்திவிராஜ் முகமது கோரியை மன்னிச்சு விட்டார். அவருடைய பெரிய மனுஷானா வரலாறுல அது ஒரு குற்றமாக போச்சு. அன்னைக்கு அதை கட் பண்ணியிருந்தா தீர்வு போயிருக்கும். ஆனா அந்த ஹிஸ்டரியில இப்ஸ் பட்ஸ் கிடையாது. என்னோட குருநாதர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஹிஸ்டரி இஸ் நாட் சீக்வென்ஷியல், மேபி இட் இஸ் கான்சிக்வென்ஷியல். மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருந்தது, அப்படியே வராது. எப்படி எப்படியோ நடந்து போச்சு, அப்புறம் அதுக்கு எப்படி எப்படியோ எழுதப்படுகிறது. திரித்தும் மறைத்தும் வக்கரித்தும் எழுதப்படுகிறது. ஆண் வேடத்துல ஹைதர் அலியை சந்தித்து உருது பேசி அவர்கிட்ட படையை வாங்கி கொண்டு இத்தனை சாகசங்கள் செய்திருக்கிற வேலு நாச்சியார். இதுல மறவர் சீமையின் படைகளோடு மருதுபாண்டியரின் மக்கள் படையும் சேர்ந்து போரிட்டதுன்ட்டு இந்த குறிப்பு ஒன்று அழகாக வைக்கிறார். அப்புறம் 50வது வயசு அப்போ அவங்களுக்கு 16 வயசுல கல்யாணமாகி சிவகங்கைக்கு வராங்க. அதுக்கப்புறம் 50வது வயசு, இது 1779-80 நமக்கு இந்த செஞ்சுரி தாண்ட முடியல பாருங்க. அதுல இந்த 2 பேரையும் தோற்கடிச்சு கழுத்துல கத்தி வச்சு அவங்க உயிர் பிச்சை கேட்டு, சரி கொல்லல போ, கொல்வது எங்களுடைய இயல்புல வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சண்டைக்கு போனா கொல்லலாம், கீழே காலில் விழுந்தவனும் கொல்லக்கூடாதுன்ட்டு அவங்களுடைய. அதுதான் ராமராஜ்யம்னா சிரிப்பாங்க, ஆனா அதுதான் உண்மை. தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோன்னு ஒரு பாரதி. தஞ்சம்னு சரணாகதின்னு வந்துட்டான்னா அதுக்கு அவ்வளவுதான், கொடுத்தே ஆகணும் என்பது ராமபிரானுடைய பாணி. அது இப்போ ஆங்கிலேயருடைய கொடி இறக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, சிவகங்கையில 18ஆம் நூற்றாண்டுல திடீர்னு ஏற்றப்பட்ட ஆங்கிலேயரின் கொடி அவர்களை வென்று வீழ்த்தி இறக்கப்பட்டது. அந்த மாதிரி என்ன கொடி ஏற்றப்பட்டது? வேலு நாச்சியார் கொடி என்ன கொடி தெரியுமா? அனுமார் தான் கொடியில இருந்தார். அது கொஞ்சம் அந்த காட்சியை பாருங்க. நான் சொல்லும் பொழுது இந்த தகவல் எதற்காக சொல்லுகிறேன், நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது, நம்முடைய பாட்டி எப்பேற்பட்ட பாட்டி அவ அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த கொடி கீழே யூனியன் ஜாக்கு கீழே இறங்குது, ஹனுமான் ஜாய ஹனுமான் மேல போறார், அந்த கொடி ஏற்றப்படுகிறது. அந்த காட்சியை மனக்கண்ணால பாருங்க, அப்பதான் இது நம்ம பார்க்க முடியும். ஏதோ கதை ரசிக்க சொல்லக்கூடிய கதை அல்ல, நம்மை உயிர்ப்பிக்க சொல்லக்கூடிய கதைகள், நம்முடைய உணர்வு தூண்டப்பட வேண்டும் என்பதற்காக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வரலாற்று உண்மைகள். கதை சொல்லக்கூடிய நேரம் இல்லை. அப்புறம் 1790 அது வரைக்கும் தான் ஆள்றாங்க அவங்க. 1780 89 வரைக்கும் அவர் ஆண்டதாக சொல்லுவோம். 10 வருடங்கள் தான் அவருடைய ஆட்சி. அதுல என்னன்னா பியூட்டி, திரும்ப அந்த ஆற்காட்டு நவாப் இந்த பக்கமே வரல, எந்த தொல்லையும் இல்லை, கிழக்கிந்திய கம்பெனி அந்த பக்கமே வரல. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆளுமை.
அவங்களுடைய மகள் இறந்து போறாங்க. அது ரொம்ப மன வருத்தமாகிறது. உடல் நலம் குன்றி போகிறது. சிகிச்சைக்காக பிரான்சுக்கு போறாங்க எங்க பாட்டி. எவ்வேற்பார் 18ஆம் நூற்றாண்டுல என் பாட்டி பிரான்சுக்கு போயிருக்கா, என் மேல நாட்டு வைத்தியத்துக்கு போயிருக்கா. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் திரும்பி வருகிறார்கள். மருது சகோதரர்களை மகன்களாக எண்ணி நாட்டினுடைய பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்த ஆளுநர்களாக நியமித்தார்கள். அப்புறம் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். 1793 வேலு நாச்சியாருடைய பேத்தி இறந்து போறாங்க. அது இன்னும் அவங்கள பாதிக்குது. துயரம் அதிகமாகி போய் அவர் முடிக்கிட்டோம். கொஞ்ச காலம் விருப்பாட்சி அரண்மனையில் தங்கி இருக்கிறார்கள். அங்க டிசம்பர் 25ஆம் தேதி, ஒரு ஞாபகம் இருக்கணுமேறதுக்காக சொல்றேன், டிசம்பர் 25ஆம் தேதி 1796ஆம் ஆண்டில் வேலு நாச்சியார் இறந்து போகிறார். 66 வயதில் அவர் இறந்து போகிறார். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் புரிந்த முதல் அரசி வீரமங்கை வேலு நாச்சியார் என்பதை நம்ம மனசுல எப்பவும் வாங்கிக்கணும். வீரமங்க வீரமங்க வேலு நாச்சியாரு, வித்தியாசமான ராணி வேலு நாச்சியாரு, சிவகங்கை சீமையாண்ட சிங்க நாச்சியாரு. வீரமங்க வீரமங்க வேலு நாச்சியாரு, வித்தியாசமான ராணி வேலு நாச்சியாரு, சிவகங்கை சீமையாண்ட சிங்க நாச்சியாரு. அண்ணாந்து பார்க்க வைக்கிற 6 அடி ஒசரமா, மியூசிக்க போட்டுங்க. அண்ணாந்து பார்க்க வைக்கிற 6 அடி ஒசரமா, அம்புட்டு பயலும் மயங்கும் ஒப்புல்லாத அழகியா, 4 பேரா தூக்கி வந்த வாழ 2ஆ உடைச்சு போட்டு, 4 பேரா தூக்கி வந்த வாழ 2ஆ உடைச்சு போட்டு, சொடுக்குல குதிரை ஏறி புயல போல பரப்பாளா, சொடுக்குல குதிரை ஏறி புயல போல பரப்பாளா. வீரமங்க வீரமங்க வேலு நாச்சியாரு, வித்தியாசமான ராணி வேலு நாச்சியாரு, சிவகங்கை சீமையாண்ட சிங்க நாச்சியாரு. 10 மொழி படிச்சவப்பா வேலு நாச்சியாரு, பட்டாக்கத்தி புடிச்சவப்பா வேலு நாச்சியாரு, ராமாயணம் பாரதமும் கரைச்சு குடிச்சாரு, ராஜாங்கத்து நுணுக்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. குத்து சண்டை அம்பு வில்லு குதிரை ஏத்தஞ்சோறு, 100 பேரை கூட பந்தாடுவா பாரு. குத்து சண்டை அம்பு வில்லு குதிரை ஏத்தஞ்சோறு, 100 பேரை கூட பந்தாடுவா பாரு. வீரமங்க வீரமங்க வேலு நாச்சியாரு, வித்தியாசமான ராணி வேலு நாச்சியாரு, சிவகங்கை சீமையாண்ட சிங்க நாச்சியாரு. கட்டின புருஷனை வெட்டி போட்ட பாவிகளை, கட்டின புருஷனை வெட்டி போட்ட பாவிகளை, பரங்கி தலையனுக்கு பல்லிழிச்ச கூலிகளை, திட்டமிட்டு படதொரட்டி மருதுக்கார துணையோடு, திட்டமிட்டு படதொரட்டி மருதுக்காரர் துணையோடு, சின்ன பின்ன செஞ்சாளா சிவகங்கைய மீட்டாளா, சின்ன பின்ன செஞ்சாளா சிவகங்கைய மீட்டாளா. வீரமங்க வீரமங்க வேலு நாச்சியாரு, வித்தியாசமான ராணி வேலு நாச்சியாரு, சிவகங்கை சீமையாண்ட சிங்க நாச்சியாரு, சிவகங்கை சீமையாண்ட சிங்க நாச்சியாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியிலன்னா, என் பாட்டிக்கு ஒரு பாட்டு எழுத ஒரு பாக்கியம் கிடைச்சது. பாட்டிக்கு ஒரு பாட்டு எழுதுறோம். அதனால அருமையான மதாலசா அப்படி ஒரு ஞான பெண்மணியும் வேலு நாச்சியார் என்கின்ற வீர பெண்மணியும் சேர்ந்து இன்னைக்கு நாம தரிசித்தோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியில மேலும் மேலும் பல மேன்மை, இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் மேன்மை செய்த பல பெண்மணிகளை பற்றி நாம சந்திக்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். நாளைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த பேரரங்கிலே நடக்கிறது. சுகிசிவம் இருக்கார் இல்லையா, நம்முடைய நண்பர் சுகிசிவத்துடைய தந்தையாருடைய 100ஆண்டு விழா, TN சுகி சுப்பிரமணியம். அதில் அன்னைக்கு நாளைக்கு நம்ம மோகன சுந்தரத்துடைய பேச்சு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல அறிஞர்களுக்கு சுகி சுப்பிரமணியம் பெயரால் விருதுகள் வழங்கப்படுகின்றன. நாளைக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தது. அப்புறம் சிவம் ஃபோன் பண்ணதுனால இதை நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அது மாதிரி ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே வந்துடணும் கட்டாயமாக. அந்த ஒரு அருமையான தந்தை, புகழ்பெற்ற மகன்,
அந்த புகழுக்கு அவருடைய ஆசீர்வாதம் காரணம், அவருடைய ஒழுக்கம்னா அற்புதம். அதுக்கு பெயர் போனவர் சுகி சுப்பிரமணியம் அவர்கள். ஸோ அந்த விழாவுக்கு வரணும். அதுக்கு பிறகு 28ஆம் தேதி நம்ம கிருஷ்ணகான சபாவில் அதிசய ராகம் ஆனந்த ராகம் நிகழ்ச்சி இருக்குது. நம்ம ஹிண்டு பாலா கூட செய்கிற நிகழ்ச்சி. 30ஆம் தேதி இங்கே இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சி, என்னுடைய கவிதைகள் பாடல்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நீ கட்டாயம் வரணும்னு ஆசைப்படுகிறேன். என்னோடு உரையாடுபவர் என்னுடைய கவிதைகள் பாடல்கள் பிறக்கும் போது அருகிலே இருந்து பார்த்த என்னுடைய உற்ற நண்பன் சுப்பு. திராவிட மாயை நூல் எழுதினானே சுப்பு. 1977 நாங்கள் நண்பர்கள். பல கவிதைகள் பாடல்கள் பிறக்கும் போது அவன் பக்கத்தில் இருந்திருக்கான். எங்கள் குடும்பத்தில் ஒருவன் சுப்பு. அவனோடு உரையாடும் அவனுக்கு தெரிந்த என்னுடைய கவிதைகள் என்னுடைய பாடல்கள் எனக்கே நினைவில்லை. அதெல்லாம் அப்புறம் மறந்து போனான்னா சரி, அதெல்லாம் அன்னைக்கு நடக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு வரணும். 27 நடக்க வேண்டியதா இருந்தது. 30ஆம் தேதிக்கு அதை ஒத்தி வச்சிருக்கோம். ஏன்னா இல்ல இது இங்கேதான் இலக்கியமும் திரை இசையம்னு ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதத்தினுடைய கடைசி நிறைவு நிகழ்ச்சி. அது RR சபால நான் மட்டும்தான். இந்த நல்ல கம்பனும் கண்ணதாசனும் அதுலேருந்து காளிதாசனும் மருதகாசியும் எதோ ஒன்றா சேர்த்துக்குவோம். நம்ம இலக்கியத்தை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல திரைப்பட பாடல்களை எடுத்து அன்னைக்கு சொல்லுவேன். ஸோ இந்த கிருஷ்ணகான சபா 28ஆம் தேதி. ஆமாம், நாளைக்கு சுகிசிவம் அப்பாவுடைய நிகழ்ச்சி. 28 கிருஷ்ணகான சபா, 30 இங்கே இசைக்கவியை கேளுங்கள், 31 இலக்கியமும் திரை இசையும் ரசிகரஞ்சனி சபால். எல்லாவற்றுக்கும் வந்திருந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். நன்றி. யாரோ கிளம்புறேன் நாங்கள். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.